வசனத்தில் செப்பனியாவின் புஸ்தகம் அதனுடைய முதலாம் அதிகாரம் அல்லது முதலாவது வசனத்தை வாசிப்போம். आज हम जपनिया के पहले अध्याय के पहले वचन को पढ़ेंगे. செப்பனியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த முதலாம் அதிகாரத்தில் ரெண்டு முக்கியமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस पहला वचन में दो मुख्य लोगों का नाम को हम देख सकते हैं. ஒன்று தீர்க்கதரிசியாகிய செப்பனியா, पहला वो नबी जपनिया, இரண்டாவது ராஜாவாகிய யோசியா. दूसरा वो राजा योसिया. யோசியா ஒரு அருமையான ராஜாவாக இருந்தான். वो योसिया एक अच्छा राजा था. அதுபோல இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு அடிமையாய் போகிறதுக்கு முன்பதாக वैसे इजराइल लोग बाबुल में बंदी जाने से पहले எருசலேமில் கடைசியாய் தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசி இந்த செப்பனியாவாகும். यरूशलेम में अंतिम जो भविष्यवाणी किया था वो नबी जपनिया था. இந்த செப்பனியா ஜனங்களை நோக்கி எச்சரித்தான். ये जपनिया लोगों को चेतावनी दिया था. இந்த செப்பனியாவின் புஸ்தகத்தை நாம் அதிகமாய் அறிய வேண்டியது அவசியம். इस जपनिया के पुस्तक को हमें ज्यादा समझना जरूरी है. காரணம் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி வேதத்தில் மற்ற எந்த புஸ்தகத்திலையும் சொல்லப்படாமல் அதிகமாய் கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லுகிறது இந்த செப்பனியாவில். क्योंकि परमेश्वर का दिन के बारे में कोई और पुस्तक ज्यादा नहीं, लेकिन इस जपनिया ने बहुत बार लिखा है. இந்த செப்பனியா இரண்டாவது வசனத்திலேயும் மூன்றாவது வசனத்திலேயும் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார்? जपनिया का पहला दूसरा तीसरा वचन में क्या भविष्यवाणी उसने किया? அல்லேலூயா. செப்பனியா முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலேயும் மூன்றாவது வசனத்திலேயும் சொல்லுகிறார். जपनिया पहला अध्याय के दूसरा और तीसरा वचन में वो कहता है, நான் எல்லாவற்றையும் வாரிக்கொள்ளுவேன், எல்லாம் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். प्रभु ने कहा कि मैं सबको नाश करूंगा. அல்லேலூயா. மூன்றாவது வசனத்தில் அவர் யாரையெல்லாம் அழிப்பார் என்று ஒரு லிஸ்ட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. तीसरा वचन में किस किस को नाश करेगा उसका एक बड़ा एक पर्ची उसने दिया. மனுஷரை அழிப்பார், மிருகங்களை அழிப்பார், பறவைகளை அழிப்பார், எல்லாவற்றையும் மீன்கள் எல்லாவற்றையும் தேவன் அல்லேலூயா சங்காரம் பண்ணுவார், அழித்து போடுவார் என்று அந்த 2-3 வசனங்களிலே பார்க்கிறோம். मनुष्य, जानवर और पक्षी और मछलियों को परमेश्वर नाश करेंगे ऐसा लिखा है. இதற்கெல்லாம் என்ன காரணம், என்ன அடிப்படை காரணம் என்று பார்த்தால் इन सब का मुख्य कारण क्या है अगर हम समझे? மனுஷனுடைய பாவம், இஸ்ரவேலருடைய பாவத்தினால அந்த தேவ கோபம் கடந்து வந்தது. मनुष्य और इजराइल का जो पाप था उसके कारण परमेश्वर का क्रोध आया था. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் வாசித்தால், यदि उत्पत्ति 6 अध्याय का 5वें वचन को आप पढ़ेंगे, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே उत्पत्ति 6 के 5 में அந்த நாட்களில் மனுஷனுடைய பாவம் எப்படி இருந்ததா? மிகவும் பெருகினது. उन दिनों में मनुष्य का जो पाप ज्यादा फैल गया था. மனுஷனுடைய பாவம் நாளுக்கு நாள் மிகவும் பெருகி அது கொடியதாய் பெரியதாய் காணப்பட்டது தேவனுடைய பார்வையில். परमेश्वर की दृष्टि में मनुष्य का पाप बढ़ते और ज्यादा फैल गया था. 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே மனுஷனுடைய பாவத்தை குறித்து சொல்லுகிறார். 6 के 5 में मनुष्य के पाप के बारे में लिखा हुआ है. அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, लेकिन उसी उत्पत्ति 6 के 7 में अगर आप पढ़े, இந்த மனுஷனுடைய அக்கிரமத்து நிமித்தம் பாவத்து நிமித்தம் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வேன் என்று சொன்னார்? சங்காரம் பண்ணுவேன், நிர்மூலமாக்குவேன் என்றார். और इन मनुष्य के पाप के कारण परमेश्वर ने कहा कि मैं सबको नाश करूंगा. அங்கேயும் எதையெல்லாம் நிர்மூலமாக்குவேன் என்று 7வது வசனத்தில் சொல்லுகிறார். वहां 7वें वचन में प्रभु ने क्या कुछ नाश करेगा कहा था? மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள் அல்லது எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். मनुष्य, जानवर और पक्षियों को प्रभु नाश करेगा कहे थे. அப்போ அல்லது சங்காரமாவதற்கும் அழிவுக்கும் எது காரணமாயிருக்கிறது? மனுஷனுடைய பாவம் காரணமாயிருக்கிறது. तो सब नाश होने का कारण मनुष्य का पाप ही है. செப்பனியா அதைத்தான் செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே 3வது வசனத்திலே அவர் தெளிவுபடுத்துகிறார் தேவன் எப்படி நிர்மூலமாக்க போகிறார் என்று. और जपनिया भी पहला अध्याय के दूसरे तीसरे वचन में इसी चीज को स्पष्ट रूप में लिखता है. இந்த இஸ்ரவேலருடைய பாவம் என்ன என்ன, எருசலேமில் இருந்தவருடைய பாவம் என்ன என்ன என்று எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி செப்பனியா அங்கே கூறுகிறார். ये इजराइल लोगों का पाप क्या कुछ था उस जपनिया ने स्पष्ट दिखाया. செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசித்தால், जपनिया पहला
अध्याय का 4 और 5 वचन आप पढ़ेंगे। அங்கே பாகால் என்கிற அந்த பாகாலினுடைய விக்கிரக ஆராதனையை குறிப்பிடுகிறார் 4வது வசனத்துல. वहाँ पर उस बाल की मूर्ति पूजा को 4 वचन में बताते हैं। 5வது வசனத்துல வான சேனைகளுக்கு பலிபீடம் கட்டினதை குறித்து சொல்லுகிறார். और जो दूसरे जो देवता के लिए आराधना का जगह बनाया। வான சேனை என்று சொன்னால் வானத்திலே காணப்படுகிற சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இவைகளை எல்லாம் தெய்வமாய் அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். और इसका मतलब आकाश में जो सूर्य चंद्रमा इनकी उन्होंने दंडवत की। இவைகளுக்காக பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி अनेक சடங்காச்சாத்திரங்களை செய்து அவர்கள் அல்லேலூயா வணங்க ஆரம்பித்தார்கள். इन चीजों के लिए बलि चढ़ाने के लिए कुछ जगहों को उन्होंने बनाया था। இப்படி 4வது வசனத்திலே 5வது வசனத்திலே அல்லேலூயா இந்த அமென்ஸ் விக்கிரக ஆராதனை குறித்து அங்கே தெளிவுபடுத்துகிறார். ऐसे जपनिया पहला अध्याय का 3 4 वचन में ऐसे बलि चढ़ाने वाले मूर्ति पूजा को दिखाता है। இந்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் அங்கே கடந்து வந்தது என்று பார்க்கிறோம். उस बाल के कारण परमेश्वर का क्रोध वहां पर आया। நீங்க அல்லேலூயா 2 நாளாகமத்தின் புத்தகம் 29 அதனுடைய 7வது வசனத்தை வாசித்தால் यदि दूसरा इतिहास 29 अध्याय का 17 वचन को அமே पढ़ेंगे। 2 நாளாகமத்தின் புத்தகம் 29 அதனுடைய 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது दूसरा इतिहास 29 अध्याय का 7वां वचन। இந்த செப்பனியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறதுக்கு முன்பதாகவே ये जपन्या नबी कहने से पहले ही அல்லேலூயா சில ராஜாக்கள் அரசாண்ட போது ஆட்சி செய்த போது जब कुछ राजाओं ने राज्य किया, அல்லேலூயா அவருடைய மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் ஆராதனை வேண்டாம் ஆண்டவருடைய சமூகம் வேண்டாம் என்று தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம், பூட்டி போட்டார்கள். उन लोगों ने परमेश्वर की आराधना नहीं चाहिए करके बहुत सारे भवन को बंद किया। 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்து போட்டார்கள், அல்லேலூயா ஆமென் பூட்டி போட்டார்கள், ஆராதனை நிறுத்தப்பட்டது. दूसरा इतिहास 29 के 7 में सुलेमान ने बांधा भवन को उन्होंने बंद कर दिया और आराधना रुक गया। अनेक நாட்களில் அல்லேலூயா எருசலேமில் ஆராதனை இல்லாமல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். बहुत समय तक यरूशलेम में बिना आराधना के लोग जी रहे இப்படி थे। ஆராதனை இல்லாமல் ஒரு பக்கம் இருந்தார்கள். एक और बिना आराधना के लोग जी रहे நாம थे। 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். दूसरा इतिहास के 29 में हम पढ़ते 2 हैं। ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே दूसरा राजा 21 अध्याय का 7 में हम पढ़ते ஒரு हैं। ராஜாவுடைய பேர் மனாசே. மனாசே ராஜாவை குறித்து பார்க்கிறோம். 2 राजा 21 के 7 में एक राजा मनाशे को हम पढ़ते இந்த हैं। மனாசே ராஜா என்ன செய்தான் 7வது வசனத்திலே, 7वें वचन में वो राजा मनाशे ने क्या किया? தோப்பு விக்கிரகம் என்று சொன்னால் ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து அதை எங்கே நட்டி வைத்தான், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே நிறுத்தி வைத்தான். और तोप करके एक मूर्ति को उसने परमेश्वर के भवन में आके रख दिया। ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவரை சத்தியத்திலே உண்மையிலே ஆராதிக்க வரக்கூடிய அவர்கள் जो लोग आत्मा और सच्चाई से परमेश्वर की आराधना करने के लिए आए थे, இப்போ அவர்கள் ஆலயத்திலே எதை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். अब उन लोगों ने भवन में क्या देखा? ஆலயத்திலே அல்லேலூயா தேவனை பார்த்து ஆராதிக்காமல் இப்படிப்பட்ட தோப்பு விக்கிரகத்தை பார்த்து ஆராதிக்கிற நிலைமை அல்லேலூயா ஆலயத்திலே மாறி போனது. भवन में परमेश्वर को देख के आराधना करने को छोड़कर इस तोप मूर्ति को देख के वो करने लगे। ஆண்டவருடைய ஆலயம் அல்லேலூயா ஒரு விக்கிரகத்தினுடைய வீடாய் மாற்றி போட்டார்கள். परमेश्वर के आराधना लेकर उन्होंने एक मूर्ति का जगह बना दिया था। தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் அல்லேலூயா ஆமென் அலங்கோலமாய் ஆமென் பரிசுத்த குலைச்சலாய் மாற்றி போனார்கள். प्रभु का भवन को उन्होंने खराब करके रख दिया। இதனால தேவ கோபம் எருசலேமின் மேலேயும் ஆமென் எருசலேமின் குடிகள் மேலேயும் கடந்து வந்தது. इस कारण से परमेश्वर का क्रोध यरूशलेम और यरूशलेम निवासों के ऊपर आया। தேவ பிள்ளையே அல்லேலூயா இனி இது நிமித்தம் தேவ கோபம் ஆமென் இந்த பூலோகத்தில் வரப்போகிறது. और इसी कारण से परमेश्वर का क्रोध इस पृथ्वी पर भी आएगा। இனி வரக்கூடிய மகா உபத்திரவ காலம், और आने वाला जो महाविपत्ति का समय है, என்ன உபத்திரவ காலம் வரப்போகிறது? कैसा एक विपत्ति समय आएगा? மகா உபத்திரவ காலம் இந்த பூமியில இன்னும் சீக்கிரமாய் கொஞ்ச நாளைக்குள்ளே வரப்போகிறது. एक महाविपत्ति का समय इस भूमि पर आएगा। அந்த மகா உபத்திரவ காலத்துல கூட उस महाविपत्ति के समय में भी நாம வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசித்தால், प्रकाशित वाक्य 9 के 20 में अगर हम पढ़ेंगे, வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல प्रकाशित वाक्य 9 के 20 में அங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், वहां पे हम क्या पढ़ते हैं? இவ்வளவு தூரம் ஆண்டவர் ஜனங்களை வாதித்தும் மகா உபத்திரவத்தை பூமியில கொண்டு வந்தோம். और इतना परमेश्वर ने उस क्रोध को लेकर आया भूमि में, फिर भी அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை விட்டு என்ன செய்யலாம், அவர்கள் அல்லேலூயா அந்த அதை விட்டு விலகல, அதை வேண்டாம் என்று வெறுக்கல. वे लोग उस मूर्ति पूजा से पीछे नहीं हटे, அவர்கள் அதை
தொடரத்தான் செய்தார்கள். எத்தனை மகாபத்திரம் வந்தாலும் அதை தொடர்ந்தார்கள். ज्यादा विपत्ति महाविपत्ति का समय आया फिर भी उस पर वो जारी थे. இப்படிப்பட்ட கொடிய பாவம் இஸ்ரவேல் தேசத்திலே யூதா தேசத்திலே எருசலேமிலே இருந்ததனால தேவ கோபம் கடந்து வந்தது. और ऐसा एक भयंकर पाप यरूशलेम में था, इसके लिए परमेश्वर का क्रोध वहां पर आया. நாம் செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தால், हमने अगर जपनिया पहला देखकर 6वां वचन को पढ़े तो அதற்கு அடுத்தபடியாக இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தை அங்கே குறிப்பிடுகிறார். उसके बाद जो इस्राएलियों ने पाप किया उसे हम देखते हैं. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர்கள் கர்த்தரை விட்டு என்ன செய்தார்களா? பின்வாங்கி போனவர்களாய் காணப்பட்டார்கள். वे लोग परमेश्वर को छोड़ के पीछे हटने वाले लोग नजर आए. ஆண்டவரோடு கூட அல்லேலூயா வாழக்கூடிய நடக்கக்கூடிய அந்த ஜனங்கள், जो लोग परमेश्वर के संग रहकर जीते थे, கர்த்தரோடு சஞ்சரிக்க வேண்டிய ஜனங்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். जिन्हें परमेश्वर के संग रहना था वो पीछे हटने लगे. யார் பின்வாங்கி போனார்கள்? कौन लोग पीछे हटे? நாம் ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, यदि होशे के 11 के 7 में पढ़े, ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே யார் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லுகிறார். होशे के 11:7 में कौन वो लोग पीछे हटे? அதிலே ஓசியா அங்கே குறிப்பிடுகிறார், என்னுடைய ஜனங்கள் என்னாய் போனார்கள்? என்னை விட்டு விலகி பின்வாங்கி போனார்கள். उसमें लिखा कि मेरे लोग मुझसे पीछे हटने लगे. புறஜாதியார்கள் அல்ல, கர்த்தரை அறியாத ஜனங்கள் அல்ல. कोई अन्य जाति के लोग जो नहीं जानते थे ऐसा नहीं. யார் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள்? कौन लोग पीछे हटे? ஆண்டவரை அறிந்தவர்கள் அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். जो लोग परमेश्वर को जानते थे उसकी आराधना करते थे वो लोग पीछे हटे. இது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். इस कारण से उनके लिए एक चेतावनी भरा शब्द आया. எரேமியாவின் புத்தகத்திலே எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். यिर्मयाह में यिर्मयाह नबी ने कहा, அல்லேலூயா, எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். यिर्मयाह 3:23 में वो कहता है, எரேமியா அல்லேலூயா 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை திரும்பி வரும்படியாய் அழைத்தார். यिर्मयाह 3:22 में परमेश्वर अपने लोगों को फिर बुलाता. சீர்கெட்டு போன ஜனமே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று அந்த ஜனத்தை அவர் அழைத்தார். और जो पीछे हटे लोग तुम प्रभु के पास मुड़ जाओ करके बुलाया. நீங்கள் திரும்புங்கள் என்று அல்லேலூயா சொல்வதற்கு காரணம் அவர்கள் தூரமாய் கடந்து போய் விட்டார்கள். और तुम वापस आओ कहने का मतलब वो सब दूर चले गए थे. அன்றைக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நாம் எவ்வளவாய் ஆண்டவருடைய சமூகத்தை அல்லேலூயா தேடி அவருடைய சமூகத்தை நாடி அவரோடு கூட இருக்கிறோமோ அதுவரைக்கும் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, அதுவரைக்கும் அவருடைய கிருபை நமக்கு உண்டு. आज आराधना में आए लोग हमें समझना, जब तक हम प्रभु के साथ रहते हैं तो हमारे जीवन में आशीष है. நீங்க 73ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். यदि भजन संहिता 73 में पढ़े, 73ஆம் சங்கீதம் 27வது வசனத்தில் வாசித்தால், भजन संहिता 73 के 27 वचन, அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் என்னவார்களா? நாசம் அடைவார்கள். वहां पे लिखा है जो लोग प्रभु से दूर होते हैं वो नाश होंगे. 73ஆம் சங்கீதம் 27வது வசனத்திலே அவரை விட்டு விலகி அவரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் எப்படி போவார்களா? நாசமாய் போவார்கள். भजन संहिता 73 के 27 में जो लोग प्रभु से दूर जाते हैं वो लोग नष्ट होंगे. அதற்கு அடுத்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், अगले वचन में भजन संहिता लिखने वाला कहता, 28வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கோ என்கிறான். भजन संहिता 73 के 28 में लेकिन मेरे लिए. மற்றவர்கள் தூரமாய் போகும்போது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும்போது, बाकी लोग जब प्रभु से दूर होते हैं और नाश होते हैं, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொள்வதே, அவரை நெருங்கி வாழ்வதே எனக்கு நல்லது. वो भजन संहिता लिखने वाला कहता है मेरे लिए तो परमेश्वर के करीब आना ही अच्छा है. உங்களோட ஞானசானம் எத்தனை பேர் எடுத்தாங்க? आपके साथ कितने लोगों ने बपतिस्मा लिया था? உங்க கூட எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? आपके साथ उद्धार कितने ने पाया? இன்றைக்கு அதுல अनेகர் பின்வாங்கி போயிருக்கலாம். आज उसमें से बहुत लोग पीछे हट गए होंगे. ஆராதனை இல்லாமல், ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், ஆண்டவருடைய சமூகம் இல்லாமல் தூரத்துல போயிருக்கலாம். बिना आराधना का, बिना प्रार्थना और वचन पढ़ने को पीछे हट गए. ஆனால் தேவ பிள்ளையே, அதை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. लेकिन प्यारे परमेश्वर के लोग उसे देखकर आप निराश मत होना. சங்கீதக்காரன் சொல்வது போல எனக்கோ என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். उस भजन संहिता वाले ने जैसा कहा वैसे हमें कहना लेकिन मेरे लिए. எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், எனக்கோ அவரை அண்டிக் கொள்வதே நல்லது? कितने लोग कहते हैं मेरे लिए तो उसके साथ रहना अच्छा है. அவரை அண்டிக் கொள்வதே, அவருடைய சமூகத்தில் இருப்பதே எனக்கு நல்லது. उसके उपस्थिति में रहना मेरे लिए भली बात है. அல்லேலூயா, हालेलुया. ஆமென். ஜனத்தை பார்க்க வேண்டாம், மற்றவர்களை பார்க்க வேண்டாம், நாம் ஆண்டவரை பார்ப்போம், அவரோடு நெருங்கி வாழ்வோம். आप बाकी लोगों को मत देखो लेकिन प्रभु को देखो और उसके करीब रहो. அல்லேலூயா. அடுத்து நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். फिर आगे उस वचन में हम पढ़ते இந்த हैं. செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசித்தால், जपनिया पहला अध्याय का 6वां वचन में அங்கே இன்னும் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். और एक बात को वहां पर प्रभु அந்த कहते हैं. ஜனங்கள் யாரை தேடவில்லை என்று சொல்லுகிறார்?
கர்த்தரை அவர்கள் தேடவில்லை. वे लोग प्रभु को नहीं खोजे, அல்லேலூயா. அவர்களுடைய பாவம் ஒன்று ஒன்றாய் குறிப்பிடுகிறார். उनका पाप एक एक करके वहां पर बताया முதலாவது गया. விக்கிரக ஆராதனையிலே அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள். पहले मूर्ति पूजा में वो डूबे थे, இரண்டாவதாக அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் கிடந்தார்கள். दूसरी बात प्रभु से वो दूर थे, மூன்றாவதாக அவர்கள் கர்த்தரை என்ன செய்யவில்லை என்று பார்க்கிறோம், கர்த்தரை தேடவே இல்லை. तीसरी बात उन्होंने प्रभु को ढूंढा नहीं. ஆமே, யார் கர்த்தரை தேட மாட்டார்கள் என்று சங்கீதம் 10 சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். भजन संहिता 10 के 3 में लिखा है, कौन लोग प्रभु को नहीं खोजते हैं. 10வது சங்கீதம் 4வது வசனத்தில் துன்மார்க்கன் யாரை தேடுவதில்லை, கர்த்தரை தேடுவதில்லை. भजन संहिता 10 के 3 में जो दुष्ट लोग हैं वो प्रभु को नहीं ढूंढते हैं. அக்கிரமக்காரனுக்கும் துன்மார்க்கனுக்கும் அல்லது ஆண்டுடைய சமூகம் முக்கியம் இல்லை, ஆண்டுடைய சமூகத்தை அவன் தேடுவதில்லை. जो दुष्ट लोग हैं उन्हें प्रभु की उपस्थिति का कोई महत्व नहीं, वो प्रभु को ढूंढते नहीं. ஆனால் அவன் தாவீது சொல்றார், நான் அதிகாலமே அவருடைய சமூகத்தை என்ன செய்வேங்கிறாரு, தேடுவேன் என்கிறார். लेकिन दाऊद कहते हैं कि भोर के समय में प्रभु की उपस्थिति को ढूंढूंगा. மான்கள் நீரோடே வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா யாரை வாஞ்சிக்கிறது, கர்த்தரையே வாஞ்சிக்கிறது, அவரையே தேடுகிறது. जैसे हिरनी पानी के लिए हाफती है, वैसे मैं प्रभु की उपस्थिति के लिए खोजता हूँ. ஒரு கூட்டமான ஜனங்கள் கர்த்தரை தேடாமல் வாழ்ந்தார்கள். एक झुंड के लोग बिना प्रभु के ढूंढे जी रहे थे, ஆனால் ஒரு சிறு கூட்டம் மாத்திரம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் வாழ்ந்தார்கள். लेकिन सिर्फ एक छोटा झुंड प्रभु को ढूंढ के जीने वाले लोग थे. இந்த ஆராதனை வேளையில நாம் ஆண்டவரை தேடும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? इस आराधना के समय में जब हम प्रभु को खोजते तो हमारे जीवन में क्या आशीष है. சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் அவருடைய 10வது வசனத்திலே, भजन संहिता 9 के 10 में, 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே, அவரை தேடுகிறவர்களை அவரை கைவிடுவதில்லை. भजन संहिता 9 के 10 में, जो लोग प्रभु को खोजते हैं उसे वो छोड़ता नहीं. அவர்களை தேவன் கைவிடுவதில்லை. ஆமென். அவரை தேடுகிறவர்களை, जो लोग प्रभु को खोजते हैं उनके हाथ को प्रभु नहीं छोड़ता. டாக்டர்களும் மருந்துகளும் கைவிடும்போது, जब डॉक्टर और जो दवाई त्याग देता, மனுஷர்கள் கைவிடும்போது, எல்லாரும் கைவிடும்போது அவர் நம்மை கைவிடுவதில்லை. जब मनुष्य और बाकी लोग त्याग दे तब वो नहीं त्यागता. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. प्रभु को ढूंढने वालों को प्रभु कभी नहीं छोड़ता है. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்ன செய்வதும் இல்லை என்கிறார், கைவிடுவதும் இல்லை என்கிறார். वो ना आपको छोड़ता है ना आपको त्यागता है. அதில் அடுத்து சங்கீதம் 34:10 அவர் சொல்லும்போது, फिर भजन संहिता 34 के 10 में, 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார், भजन संहिता 34 के 10 में, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைபடாது. जो लोग प्रभु को खोजते हैं उनके लिए कोई भी चीज की हानि कमी नहीं होगी. 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே அவரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. 34 के 10 में, जो लोग प्रभु की खोजी है उनके लिए कोई भी अच्छी चीज की कमी नहीं है. எல்லா தேவைகளை அவர் சந்திக்கிறார். सारे जरूरतों को पूरा करता அவர் है. குறைவெல்லாம் நிறைவாக்கி நடத்துகிற தேவனாய் वो இருக்கிறார். सारे जरूरतों को पूरा करके चलाता है. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தர் செய்கிறார், ஒரு நன்மையும் குறைபடாது. जो लोग प्रभु को ढूंढते हैं उनके लिए प्रभु सब कुछ देता है और कोई कमी नहीं இந்த रखता. 2021 கர்த்தர் நடத்தினார், 2022 கர்த்தர் கொண்டு சொல்றாரு, உன்னை நான் குறைவில்லாம நடத்துவேங்கிறார். 2021 में प्रभु ने चलाया और वो कहता है कि 2022 में भी चलाएगा. 2022 கர்த்தர் குறைவில்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துவார். 2022 में बिना कमी का प्रभु हर एक परिवार को चलाएगा. எத்தனை பேர் சொல்ற, கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை 2022 ஒரு குறைவில்லாமல் நடத்துவார்? कहते लोग कहते हैं कि मेरे परिवार को प्रभु 2022 में बिना कमी का चलाएगा. காரணம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற क्योंकि தேவனாய் उसके இருக்கிறார். आराधना करने वाले बच्चों के जो रोटी और पानी को वो आशीष करता है. வேதத்துல ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். वचन में एक राजा के बारे में हम पढ़ते நீங்க हैं. 2 நாளாகமத்தின் புஸ்தகம், दूसरा इतिहास में, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அவனுடைய 26வது வசன அதிகாரத்திலே, दूसरा इतिहास 26 अध्याय, 2 நாளாகமம் 26 அதனுடைய 5வது வசனம் வாசித்தால், 2 इतिहास 26 के 5 में அங்கே உசியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். वहाँ हुजिया राजा के बारे में हम पढ़ते அந்த हैं. 26:5 அவன் கர்த்தரை தேடின நாட்களில், जितने दिन वो प्रभु को खोजा, ஆமென், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவனுடைய காரியம் எப்படி இருந்ததா, கர்த்தர் வாய்க்க செய்தார். और जिन दिनों में उसने प्रभु को खोजा, प्रभु ने उसके कार्यों को सफल किया. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாய் தேடுகிற பிள்ளைகளா இருந்தால், आप प्रभु के उपस्थिति को खोजने वाले लोग रहे तो, பிள்ளையே கடந்த நாட்கள வாய்க்காத காரியங்களை கர்த்தர் வாய்க்க प्रिय பண்ணுவார். परमेश्वर के लोग बीते दिनों में जो कुछ नहीं हुआ प्रभु से सफल करेगा. அல்லேலூயா. हालेलुया. சொல்லுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். कहो को प्रभु काम को पूरा करेगा. கர்த்தரை தேடுகிற நாட்களிலே அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். प्रभु को ढूंढने वाले दिनों में
में प्रभु कार्यों को सफल करने वाला परमेश्वर है। அதைத்தான் நெகேமியா சொன்னார் அல்லவா? वही बात नेहमिया ने எங்கள் कहा, தேவன் காரியம் கைகூடி வர பண்ணுவார். हमारा परमेश्वर कार्यों को एक साथ सफल நெகேமியா करेगा। 2ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா அவர் சொல்லும்போது नेहमिया दूसरे अध्याय में जब वो कहता, 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? नेहमिया 2:20 में, ஆமா 2ஆம் அதிகாரம் அல்லேலூயா தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை என்ன செய்வாரு? கைகூடி வர பண்ணுவார். और परमेश्वर हमारे कार्यों को सफल करेगा। சொல்லுங்க, எங்கள் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். कहो कि हमारा परमेश्वर कार्यों को सफल करेगा। கர்த்தர் அப்படி உங்களை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாய் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். यदि ऐसा प्रभु आपको चलाना है तो उसके और खोजी बनना है। எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா உங்க சமூகம் எனக்கு போதும், कहो कि प्रभु तेरा उपस्थिति मेरे लिए काफी है, நீங்க எனக்கு போதும், तू मेरे लिए बहुत है। ஆராதனைக்கு ஏன் நாம ஓடோடி வருகிறோம்? आराधना के लिए क्यों हम दौड़ के आते हैं? அவருடைய சமூகத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம் இருக்கிறது. क्योंकि उपस्थिति, उसके उपस्थिति में एक चाहत हमारा है। எத்தனையோ பேர்கள் ஆராதனையை அல்லத்தட்டி ஆராதனையை அசட்ட பண்ணி ஜீவிக்கும் போது ஒரு சிறு கூட்டம் கர்த்தருடைய ஆராதனையை அல்லேலூயா ஆமென் நாடி தேடி ஓடி ஆராதிக்கிற பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். जब बहुत सारे लोग आराधना को इनकार करते तब परमेश्वर ने हमें दौड़ के आने को कहा है। அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன். कहो कि प्रभु मैं तुझे ढूंढूंगा। அடுத்து செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்றாரு. फिर जफनिया पहला अध्याय के 8वें वचन में, அவன் செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவருடைய பாவம் என்னதா இருந்ததா? जफनिया 1 के 8 में उनका पाप क्या था? அவர்கள் மறுதேசத்தின் வஸ்திரத்தை தரித்தார்கள். और जो दूसरा देश का वस्त्र को पहनते எந்த थे, தேசத்தினுடைய வஸ்திரத்தை தரித்தார்களா? மறுதேசத்தினுடைய வஸ்திரம். और दूसरे देशों का वस्त्र। இவர்கள் கர்த்தருடைய ஜனம். ये लोग परमेश्वर के लोग। இந்த இஸ்ரவேலர்கள் யூத ஜனங்கள் யாருடைய ஜனமாய் இருந்தார்கள்? கர்த்தருடைய ஜனமாய் இருந்தார்கள். ये जो इजराइल लोग परमेश्वर के लोग थे। கர்த்தருடைய ஜனங்கள் அல்லேலூயா எப்படி வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார். परमेश्वर के लोग को कैसा कपड़ा पहनना है प्रभु ने उन्हें सिखा कर रखा था। உங்களுடைய வஸ்திரம் எப்போதும் எப்படி இருப்பதாக, வெண்மையாய் இருப்பதாக என்று சொல்லி இருக்கிறார். तुम्हारे वस्त्र हमेशा श्वेत हो ऐसा प्रभु ने कहा। அல்லேலூயா. உபாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் வாசித்தால் व्यस्तवरण 22 के 5 में, ஒரு ஆண் பெண்ணுடைய வஸ்திரத்தை தரிக்க கூடாது. एक जो पुरुष है उसको महिला का वस्त्र नहीं ஒரு पहनना है, பெண் ஆணுடைய வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாது? தரிக்க கூடாது. या एक स्त्री को पुरुष का नहीं। அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி வஸ்திரம் தரிக்க வேண்டும், எப்படி அல்லேலூயா வஸ்திரம் ஆடை உடுத்த வேண்டும் என்று அங்கே தெளிவாய் குறிப்பிடுகிறார். एक परमेश्वर का संतान को कैसे कपड़े को पहनना है वहां पर लिखा हुआ ஆனால் है। இந்த ஜனங்களோ அல்லேலூயா என்ன வஸ்திரத்தை கர்த்தருடைய கர்த்தர் விரும்புகிற வஸ்திரங்களை தரிக்காமல், लेकिन ये लोग प्रभु के जो वस्त्र उससे पहनने को छोड़कर அந்நிய தேசத்திலே எப்படியெல்லாம் அல்லேலூயா வஸ்திரங்களை உடுத்தினார்களோ அதுபோல இஸ்ரவேலரும் உடுத்த ஆரம்பித்தார்கள். जैसे दूसरे देश में पहनते थे वैसे वो लोग पहनने இந்த लगे। கடைசி காலத்திலே அந்நிய தேசத்தை பார்க்க வேண்டாம். इन अंतिम दिनों में दूसरे देशों को मत देखो। விசுவாசி சீரியலை பார்த்துக்கிட்டு அதுல எப்படி ட்ரெஸ் போடுதா, சினிமா பார்த்துட்டு அதுல எப்படி ட்ரெஸ் போடுதா, அது போல ட்ரெஸ் போடுறதுக்கு இன்னைக்கு ஆசையா இருக்கு. आजकल विश्वासी सीरियल और जो पिक्चर को देख के वैसे कपड़ा पहनने को पसंद करते அந்த हैं। வஸ்திரங்கள் அந்த ஆடைகள்ல வித்தியாசமான நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கிறது. तो कपड़े में कुछ फर्क नजर आने जैसा लगता है। நீங்க அல்லேலூயா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்தால், यदि प्रकाशित वाक्य 3 के 4 को पढ़े, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் प्रकाशित वाक्य 3 के 4 में, சர்தை சபையை பார்த்து இயேசு சொன்னபோது, जब सरदीस कलीसिया से प्रभु ने कहा, சர்தை சபையே உனக்குள்ளே சிலர் இருக்கிறார்கள். हे सरदीस कलीसिया तुम में कुछ लोग, ஆமென். இயேசு எல்லாரை பற்றியும் சொல்லல, சிலர் இருக்கிறார்கள் என்றார்கள். यीशु ने सबके बारे में नहीं, कुछ लोगों के बारे அந்த में कहा। சிலர் பாக்கியவான்களாய் இருக்கிறபடினால் वे लोग क्योंकि भाग्यवान थे, அவர்கள் என்னோடு கூட என்ன வஸ்திரம் தரித்து நடப்பார்கள்? வெண் வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். वे लोग श्वेत वस्त्र पहन के मेरे साथ चलेंगे। பரலோகத்திலே இயேசுவோடு கூட நாம நடக்க விரும்பினால், यदि स्वर्ग में यीशु के साथ हमें चलना है, கர்த்தரோடு கூட நாம நடக்க விரும்பினால் அல்லது அதற்கு தகுந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டால் மாத்திரமே அவரோடு கூட நடக்க முடியும் என்கிறார். यदि परमेश्वर के साथ चलना है तो उसके लिए योग्य वस्त्र पहने तो ही चल எத்தனை सकता பேர் है। கரத்தை உயர்த்தி தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி நான் உம்மை ஆராதிப்பேன்? कितने लोग हाथ उठाकर कहेंगे कि एक योग्य कपड़ा पहनकर मैं तेरी आराधना करूंगा, தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி நான் உமக்கென்று வாழுவேன். एक योग्य वस्त्र पहनकर तेरी आराधना करूंगा। எனக்கு மறுதேசத்தின் வஸ்திரம் வேண்டாம். मुझे दूसरे देशों का जो वस्त्र नहीं எத்தனை பேர் चाहिए। மறுதேசத்தின் வஸ்திரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே? कितने लोग कहते हैं कि अन्य देशों का वस्त्र नहीं चाहिए, நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை. हमें एक उद्धार का वस्त्र चाहिए। 61ஆம் அதிகாரம் அல்லது ஏசாயாவின் புத்தகத்துல, यशायाह 61 अध्याय, ஏசாயாவின் புத்தகம் 61 அதனுடைய 10வது வசனத்துல வாசித்தால், यशायाह 61 के 10 में, இங்கே எல்லா வஸ்திரங்களை பார்க்கிலும் மேலான ஒரு வஸ்திரத்தை
குறிப்பிடுகிறார். यहाँ पे हर एक वस्त्र से बढ़कर एक वस्त्र में ज्यादा महत्व है. ஒரு மணவாளன் தன்னை அலங்கரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். जैसे एक दूल्हा अपने आप को खूबसूरत करता ஒரு है மணவாட்டி நகைகளை தங்கங்களை பொன்னுகளை போட்டு அலங்காரம் பண்ணுவதை பார்க்கிறோம். और जैसे एक दुल्हन सारे उन गहनों को पहनती है. நான் உனக்கு என்ன வஸ்திரத்தை தருவேங்கிறாரு. உனக்கு நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவேன். वैसे मैं तुझे उद्धार का वस्त्र दूंगा. ஆராதனையில வரும்போது இந்த ஒரு வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியம். आराधना में जब आते तो इस वस्त्र को पहनकर हमें आना है. எத்தனை பேர் நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு कितने சொல்றாங்க. लोग कहते हैं कि मैं उद्धार का वस्त्र को पहनकर आऊंगा. அத்தனை பேர் நான் ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு உண்டுன்னு சொல்றாங்க. कितने लोग कहते हैं कि मेरे पास उद्धार का वस्त्र है. அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் ரட்சிப்புனா என்ன? उद्धार का वस्त्र उद्धार क्या है? ரட்சிப்பு என்று சொன்னால் அல்லேலூயா இலவசமாய் கர்த்தர் தருகிறார். उद्धार जो है प्रभु मुफ्त में देता है. ஆமென். நீங்க 16ஆம் அதிகாரம் அல்லேலூயா மார்க்ல வாசித்தால் यदि मरकुस 16 अध्याय को पढ़े மார்க் 16ஆம் அதிகாரம் 15 அந்த வசனங்களை வாசித்தால் அல்லேலூயா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன செய்யப்படுகிறான்? ரட்சிக்கப்படுகிறான். मरकुस 16 के 15 में जो विश्वास के साथ बपतिस्मा लेता है वो उद्धार पाता है. ஞானஸ்நானம் அல்லேலூயா எடுத்த பிள்ளைகள் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். जो लोग बपतिस्मा लिए वो लोग हाथ उठाकर हालेलुया कहे. சபைக்குள்ள இதுவரைக்கும் ஞானஸ்நானமே எடுக்காம நீங்க ஆராதனையில கலந்துக்கிட்டா यदि आराधना सभा में बिना बपतिस्मा के आप शामिल होते रहते உங்களுக்கு ஆராதனை அல்லேலூயா இந்த ஞானஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். तो आपको जो बपतिस्मा बहुत महत्वपूर्ण है. அந்த ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு ஆராதிக்கிற ஒரு அனுபவம். जब आप बपतिस्मा लेके आराधना करेंगे तो वो वस्त्र उद्धार के साथ आप आराधना करते Praise the हैं. Lord. Hallelujah. प्रभु की स्तुति हो. ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து நான் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை ஆராதிப்பேன்னு சொல்லி இன்னைக்கே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போணும். जो लोग बपतिस्मा नहीं लिए आज एक प्रार्थना करके यहाँ से लौटो. வெளியில போறதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் ஞானஸ்நானம் எடுத்து உம்மை ஆராதிப்பேன்னு சொல்லி அல்லேலூயா ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு போணும். और जाने से पहले प्रभु से कहो प्रार्थना करो कि मैं बपतिस्मा लेऊंगा करके एक निश्चय के साथ. Praise the Lord. ஆமென். மறுதேசத்தின் வஸ்திரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரம் போதும்னு கையை வைத்து சொல்லுவார். हाथ उठाकर कहो कि दूसरे देश का वस्त्र है लेकिन उद्धार का वस्त्र चाहिए. அல்லேலூயா. அடுத்து இவர்களை குறித்து நாம பார்த்தால் फिर इनके बारे में जब हम पढ़ते நீங்க हैं 1ஆம் அதிகாரம் அல்லேலூயா இந்த செப்பனியா 1:12 நாம் வாசித்தால் जपनिया पहला अध्याय के 12 वचन में 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாங்க और 12वें वचन में लिखा है ஆண்டவர் அல்லேலூயா நன்மையும் செய்ய மாட்டார் தீமையும் செய்ய மாட்டார் என்று நினைத்தார்கள். उन लोगों ने सोचा प्रभु भलाई को भी नहीं करेगा बुराई को भी नहीं. ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார் ஆகினால எப்படினாலும் வாழலாம் என்று நினைத்தார்கள். क्योंकि प्रभु कुछ भी नहीं करता है तो हम कैसे भी जी सकते हैं. அல்லேலூயா. கடிகாரத்தை ஒருத்தன் உண்டாக்கி அப்படியே அவன் ஓடட்டும்னு விடுறது மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டா ஆண்டவர் இவனை உண்டாக்கி அப்படியே விட்டுட்டாருன்னு சொல்லி. तो वो लोग सोचते हैं प्रभु ने ऐसे ही बनाकर छोड़ दिया. தேவ பிள்ளையே ஜனங்கள் தேவ கோபத்துக்கு ஆளானதுக்கு காரணம் எப்படி வாழ்ந்தாலும் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஒண்ணும் செய்ய மாட்டார்னு அவங்க மனசுல இருந்ததனால இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. तो प्रभु का क्रोध इन लोगों पर इसके लिए आया क्योंकि उन्होंने सोचा प्रभु ने कुछ भी नहीं करेगा. 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் நன்மையும் செய்ய மாட்டார் என்ன செய்ய மாட்டாரு தீமை செய்ய மாட்டார். जपनिया पहला अध्याय 12 वचन में प्रभु कुछ भी नहीं करेगा भलाई भी नहीं बुराई भी. அல்லேலூயா. ஒண்ணுமே செய்ய மாட்டார்னு நினைச்சாங்க. प्रभु कुछ नहीं करेगा उन्होंने सोचा. ஆனால் தேவன் பாவத்தை கண்சாடையாய் என்ன செய்கிற தேவன் அல்ல விடுகிற தேவன் அல்ல. लेकिन प्रभु जो है पाप को ऐसे अनदेखा नहीं छोड़ता है. தேவன் அப்படியே பாவத்தை பார்த்துட்டு சும்மா விடுகிற தேவன் அல்ல. प्रभु पाप को देखते हुए ऐसा ही छोड़ नहीं देता. சில சமயத்தில் ஆண்டவர் ஏன் உடனே கண்டிக்கல உடனே தண்டிக்கல? क्यों कुछ समय प्रभु ने तुरंत दंड नहीं दिया. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கோபத்தை எல்லாம் அடக்கி அடக்கி வச்சிருக்கிறார் சில சமயத்துல. कुछ समय प्रभु अपने क्रोध को काबू में करते हैं. அடிக்கடி எதுக்கு போய் அல்லேலூயா அடிக்கணும் தண்டிக்கணும் அதனால கொஞ்சம் பொறுத்து பொறுத்து பார்க்கறாரு. हर बार इसको क्यों मारना और दंड देना करके प्रभु कुछ समय रुकते हैं. சில பெற்றோர்கள் அப்படித்தான். कुछ समय माता पिता भी ऐसे அல்லேலூயா. அந்த हैं. பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது முதல்ல சொல்லி சத்தம் போடுவாங்க. जब बच्चे गलत करते तो चिल्ला के वो समझाते அல்லேலூயா. हैं. சத்தம் போடும்போது அந்த பிள்ளைகள் அல்லேலூயா கேட்காம மறுபடியும் அதே தான் செய்வாங்க. जब चिल्लाएंगे तो भी बच्चे लोग वही काम அப்ப करेंगे. அந்த பெற்றோர்களுக்கு கோவம் வந்து அடிச்சிடலாம்னு பாப்பாங்க. ஆனா சில சமயத்துல பல்ல கடிச்சிட்டு அடக்கிக்கிறாங்க கோவத்தை. तो कुछ समय माता पिता मार देंगे करके हाथ भी बढ़ाते हैं लेकिन अपने आप को काबू में करते हैं. மறுபடியும் அந்த கோவத்தை இப்படியே அடக்கிக்கிறது. बार बार अपने उस गुस्सा को वो काबू में करते हैं. ஆனால் அல்லேலூயா இது ரொம்ப தவறு பண்ணிக்கிட்டே போக போக लेकिन जब वो गलतियां बढ़ती रहती ஒரு है நாள் எல்லா கோவமும் மொத்தமா வெளியில வந்துரும். एक दिन वो गुस्सा सब एक साथ बाहर आएगा. மொத்தமா வெளியில வரும்போது என்ன ஆயிரும்? जिस दिन सब बाहर आएगा तो क्या होगा? கையில என்ன கிடைக்குதோ கம்போ
அடுப்போ அருவாளோ கத்தியோ என்ன கிடைக்க தூக்கிட்டு அடி டமாடு கழுதைய வாங்குற மாதிரி வாங்குறது. और हाथ में कुछ भी मिल जाए, लकड़ी या चाकू कुछ भी लेके मार देंगे, ஏன்னா அத்தனை நாளா அடக்கி வச்ச கோபம் எல்லாம் ஒரே நாளையில வெளியாகுது. क्योंकि इतने दिन से जो कंट्रोल करके रखा था वो गुस्सा एक साथ निकल जाता है. நீங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசித்தால், रोमियो 2 के 5 को अगर आप पढ़ेंगे, ரோமர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது रोमियो 2 के 5 में அவர்கள் தேவ கோபத்தை தங்கள் மேல என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம், குவித்துக் கொள்ளுகிறார்கள். நாய் கொள்ளுகிறார்கள், குவித்துக் கொள்ளுகிறார்கள். रोमियो 2 के 5 में वो लोग प्रभु के क्रोध के अपने ऊपर जमा करते हैं. ஒப்பு கொடுக்காமல் மனம் போல ஆண்டவர் ஒண்ணும் செய்ய மாட்டார், என்ன செஞ்சிருவாருன்னு பாப்போம்ட்டு அல்ல மனுஷன் வாழுகிறதுனால அல்ல அந்த கோபத்தை குவிச்சு வைக்கிறாங்க. மொத்தமா ஒரு நாள் அல்ல அடிச்சு தூக்குறதுக்கு. और बिना समर्पण के प्रभु कुछ नहीं करेगा करके वो लोग प्रभु के क्रोध को अपने ऊपर जमा करके रखते சில हैं. சமயம் ஆண்டவர் எச்சரித்தும் கேட்கலன்னு சொன்னா அப்படியே விட்டுருவார். कुछ समय जब प्रभु कहता अब नहीं सुनते तो प्रभु ऐसा ही छोड़ता है. பார்வோனை அப்படித்தான் கண்டித்தார். फिरौन को भी प्रभु ने ऐसे ताड़ना பல தடவை அவன் மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தார். कुछ समय मन फिराने के लिए उसे समय दिया, ஆனால் பார்வோன் மனம் திரும்பாதனால அவனுடைய இருதய கடினத்துக்கு அவரே விட்டு கொடுத்துட்டார். लेकिन क्योंकि फिरौन मन नहीं फिरा तो प्रभु ने उसके मन कठोर करने के लिए छोड़ दिया. முதலாவது பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். पहले फिरौन ने अपने मन कठोर किया, ஆனால் இரண்டாவது தேவனே அவனுடைய இருதய கடினத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. फिर उसके बाद फिरौन का मन कठोर होने के लिए प्रभु ने छोड़ நீங்க दिया. ரோமர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால், रोमियो पहला अध्याय का 26 वचन में, ரோமர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அவருடைய இழிவான இச்சைகளுக்கு தேவன் என்ன செஞ்சிட்டாரா, ஒப்பு கொடுத்தாரா. எப்படியும் போ அல்ல, எப்படி நீ அழிஞ்சு போ, எப்படி நீ அல்ல தண்டனைக்கு போன்னு சொல்லி அவர் இழிவான அந்த இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. और रोमियो पहला अध्याय 26 वचन में उनके इच्छा के लिए प्रभु ने छोड़ दिया कि वो नाश हो जाए. ஆண்டவர் ஒரு மனுஷனை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் கண்டிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார், நேர நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார். यदि प्रभु इच्छाओं के लिए किसी को छोड़ दे तो फिर ऐसा छोटा दंड नहीं लेकिन एक बड़ा न्याय को लाएगा. எத்தனை பேர் அவர் என்னோடு பேசும்போது என்ன எச்சரிக்கும் போதெல்லாம் நான் ஒப்பு கொடுப்பேன். எத்தனை பேர் कहते लोग कहते हैं जब कभी प्रभु मुझसे कहता है मैं अपने आप को समर्पण करूंगा. அவர் பேசும்போதெல்லாம் ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அதுதான் ஒரு ஆசீர்வாதம். जब कभी वो बात करे, जब आप समर्पण करते तो वो आपके लिए आशीष है. இதுதான் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல, ஒரு மாற்றத்தை, ஒரு நன்மையை கொண்டு வரும். वही जीवन में एक आशीष और एक जागृति को लाता है. அதான் அவர் சொல்றார், வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் அவன் இருதயத்தை கடினப்படுத்தின மாதிரி உங்க இருதயத்தை என்ன செய்ய வேண்டாம்ங்கறாரு, கடினப்படுத்த வேண்டாம்ங்கறாரு. इसलिए वो कहता है कि मरुभूमि में जैसे लोगों ने अपने मन कठोर किया वैसा तुम मत करो. அல்லேலூயா, हालेलुया. ஆமென். அவர் நன்மையும் செய்ய மாட்டார், தீமையும் என்ன செஞ்சாலும் கண்டுக்கற மாட்டார், தண்டிக்க மாட்டார் நினைச்சு பாவம் பண்ணார். और वो प्रभु कुछ नहीं करेगा, बुराई भलाई कुछ भी नहीं करके वो सोचे. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அவர் பாவத்துக்கு தண்டனையை கொடாம இருக்க மாட்டார்? எத்தனை பேர் कितने लोग विश्वास करते हैं वो पाप को दंड दिए बिना नहीं छोड़ेगा? அல்லேலூயா, हालेलुया. நீங்க 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், यदि तीसरा अध्याय पहला वचन पढ़े, 3ஆம் அதிகாரம் செப்பனியாவில 1வது வசனத்திலே जपनिया 3 के पहला वचन, அவர்கள் நிமித்தம் தேசம் தீட்டுப்பட்டு அல்லது ஊத்தையாய் சீத்தையாய் பின்ன என்ன ஆயிருச்சா, அழுக்காயிருச்சா அந்த தேசம் பட்டணம். और उनके कारण वो जो शहर था वो खराब अशुद्ध हो गया था. அந்த தேசத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க, எருசலேம் பட்டணத்தை அவர்கள் தீட்டுப்படுத்திட்டாங்க. उस यरूशलेम शहर को उन्होंने खराब कर दिया. எரேமியா அதைத்தான் சொல்றார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, वो यिर्मयाह दूसरा अध्याय के 7वें वचन में कहता எரேமியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, है, यिर्मयाह 2 के 7 में प्रभु कहता है, நான் இந்த இஸ்ரவேலரை அல்லேலூயா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நன்மையை காணும்படியாய், நன்மையை புசிக்கும்படியாய் நான் கொண்டு வந்து வச்சேன். मैंने इजराइलों को उस कनान में दूध और शहद बहने वाला जगह पर लेकर आया. நல்லா இருக்கட்டும்னு தான் அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து நான் நல்லா வைக்கணும்னு வச்சேன். उन्हें अच्छा रखने का आशीष भरा जगह पर मैंने लाया था. ஆனால் அவர்களோ அந்த தேசத்தை என்ன செய்தார்களா, அவர்கள் தீட்டுப்படுத்திட்டாங்க. लेकिन वे लोगों ने उस जगह को खराब कर दिया. எப்படி தீட்டுப்படுத்தினார்கள் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். उन्होंने कैसे खराब किया उसे एजेकिएल कहता है. எசேக்கியேல் அல்லது 36ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, एजेकिएल 36 के 17 में जब वो कहता है, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் एजेकिएल 36 के 17 में, ஆமென், அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், அவருடைய செய்கைகளின் நிமித்தம், அவருடைய நடக்கைகளின் நிமித்தம் தேசத்தை என்ன செய்தார்களா, தீட்டுப்படுத்தினார்கள். उनके पाप और चाल चलन के कारण उन्होंने उस देश को खराब किया. அவர்கள் தங்களுடைய நடக்கைகள், தங்களுடைய கிரியைகள் நிமித்தம் தீட்டுப்படுத்தினார்கள். उनके चलने और उनके क्रियाओं के कारण उन्होंने उस देश को खराब किया. காரணம் அவருடைய கிரியைகள் எல்லாம் பாவம் நிறைந்த கிரியைகளாய் क्योंकि காணப்பட்டது. उनका जो कार्य पाप से भरा था, அவருடைய வாழ்க்கை எல்லாம் பாவம் நிறைந்ததாக காணப்பட்டது. उनका जीवन पूरा पाप से भरा हुआ அதனால था. எல்லாமே தீட்டுப்பட்டதாய் போயிடுச்சு. इसलिए सब कुछ खराब हो गया था. அல்லேலூயா, हालेलुया. உங்க வாழ்க்கையில் அக்கிரமம் பாவமும் இருந்தால் அல்லேலூயா, ஆமென், நாம் இருக்கிற இடம் அது தீட்டுப்படுகிற இடமாய் மாறி
यदि आपके जिन में पाप और अशुद्ध है तो आपका जो जगह है वो भी खराब हो அந்த जाता है। செய்கிற தொழில் தீட்டுப்பட்ட தொழிலாய் மாறி போகிறோம். वो जो व्यापार आप करते वो अशुद्ध और खराब होता है। அதில் இது நிமித்தம் என்ன நடக்கும்? इस कारण से क्या होगा? நீங்க அதில் லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் लेवियस्ता 18 अध्याय में லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல சொல்றார். लेवियस्ता 18 अध्याय के 25 वचन। இந்த இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துல வருகிறதுக்கு முன்னாடி கானானியர்கள் இருந்தார்கள். जो इजरायली लोग कनान में प्रवेश करने के पहले कनान में कनान के लोग थे। ஆண்டவர் சொல்றாரு அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தம் 24வது வசனத்தை வாசித்தால் தெரியும். அல்லேலூயா 18ஆம் அதிகாரம் இந்த லேவியராகமம் 18:24 வாசித்தால் அவருடைய அக்கிரமம் அவருடைய பாவத்தின் நிமித்தம் அல்லேலூயா தேசம் தீட்டுப்பட்டனால அந்த தேசம் அவர்களை என்ன செஞ்சு போட்டுருச்சு? அல்லேலூயா கக்கி போட்டது, வாந்தி பண்ணி போட்டுருச்சு. और 18 के 24 में क्योंकि वो लोगों ने उस देश को खराब किया तो उस देश ने उन्हें निगल दिया। கானானியர்கள் அந்த தேசத்துல குடியிருக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அவருடைய அக்கிரமம். और वो कनान देश में वो रह नहीं पाए, इसके लिए कारण उनका पाप था। அந்த நாடு அந்த தேசம் அவர்களை என்ன செஞ்சிருச்சா? கக்கி போட்டது. उस देश ने उन्हें उल्टी कर दिया। ஹல்லேலூயா हालेलुया। நீங்க செய்கிற தொழில் உங்களை கக்கி போடாமல் இருக்க வேண்டும். आपका जो व्यापार है आपको उगलना नहीं चाहिए। தங்கி இருக்கிற வீடு கக்கி போடாமல் இருக்க வேண்டும். जिस घर में आप रहते हैं वो आपको उगलना नहीं चाहिए। ஹல்லேலூயா இருக்கிற வேலை கக்கி போடாமல் இருக்க வேண்டுமா? जो काम आपको अगर उल्टी नहीं करना है, வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டுமா? यदि आपको उल्टी करके छोड़ ना दे। ஹல்லேலூயா ஆமென். 2 நாளைக்கு முன்னால ஒரு சகோதரன் வந்து அழுகிறார். 2 दिन पहले एक विश्वासी आकर रो रहा था। ஆமென். கொஞ்ச நாளைக்கு முன்னால அவருக்கு அவ்வளவு தூரம் ஹல்லேலூயா ஆமென் ஆராதனை காரியங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் இல்ல. कुछ दिन पहले उनको जो आराधना इतना महत्वपूर्ण नहीं लगता था। சில ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கல. इस व्यक्ति ने जो आत्मा की बातों को ज्यादा महत्व नहीं दिया। ஆனால் எல்லாம் இழந்து போய் இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். जब सब कुछ वो खो बैठा तो प्रभु की उपस्थिति में आकर आंसू बहा रहा था। நீங்க அல்லது தீட்டுப்படுத்தினால் அல்லது பாவத்தில் அக்கிரமத்தினால தீட்டுப்படுத்தினால் கக்கி போடுகிற ஒரு அனுபவத்துல வாழ வேண்டியிருக்கும். यदि आप पाप में रहकर उस जगह को खराब करते तो वो तो आपको भी उल्टी किया जाएगा। எத்தனை பேர் அல்லது ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவத்துல நான் வாழ விரும்பல ஆண்டவரே? ये लोग कहते प्रभु इस अनुभव में मैं जीना नहीं चाहता हूं। हालेलुया हालेलुया। நான் சுதந்தரிக்க வேண்டும், நன்மையை சுதந்தரிக்க வேண்டும். मुझे और बहुत कुछ कब्जा करना है। தாவீது சொல்றான் நான் தேசத்துல உள்ள என்னத்தை சுதந்தரிக்க வேண்டும்? நன்மையை சுதந்தரிக்க வேண்டும். दाऊद कहता है कि देश के भलाइयों को मुझे अभी कब्जा करना है। हालेलुया. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இன்னும் சொல்றாரு. जपनिया 3 के 2 में और कुछ वो कहता है। செப்பனியா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல. ஆண்டவர் பேசும்போதெல்லாம் செவி கொடுக்கல. उन लोगों ने प्रभु ने जब कभी कहा उसे पालन नहीं किया। அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவர்கள் அதை கேட்கவே விரும்பல. प्रभु के वचन और आवाज को उन्होंने कभी नहीं सुना। எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நான் ஆவலோடு இருக்கிறேன்? எத்தனை பேர் लोग कहते हैं कि प्रभु की आवाज सुनने के लिए मैं हमेशा तैयार रहता हूं। ஆமென். ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும். प्रभु मुझसे बात करना ஒவ்வொரு चाहिए। ஆராதனையில வரும்போது கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். हर एक आराधना में जब हम आते प्रभु हमसे बात करने को चाहता எத்தனை है। பேர் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார் என்று लोग कहते हैं प्रभु मुझसे बात करना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। இதை அனுபவித்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். जिन लोगों ने इसे अनुभव किया उनके लिए आशीष நீங்க है। லூக்கா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தால் लूका पहला अध्याय 5वां अध्याय पहला वचन। லூக்கா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஏராளமான கூட்டம் இயேசுவினிடத்துல ஓடி வந்தது. लूका 5 के 1 में एक भीड़ प्रभु के पास आई। அந்த கடற்கரையை ஓரமாய் ஜனங்கள் கூடி வந்து அவரோடு நெருங்கி நின்றார்கள். उस समुद्र किनारे लोग इकट्ठा होकर उसके साथ खड़े थे। இவர்கள் எல்லாம் இயேசு ரொட்டி கொடுப்பாரா இல்ல இவர்கள் எல்லாம் ஏதாவது சாப்பாடு போடுவாரான்னு வரல. ये सब लोग प्रभु भोजन देगा करके नहीं आए। இந்த இயேசு கிட்ட வந்தா தலைவலி மாறுமா வௌத்த வலி மாறுமான்னு இயேசு கிட்ட வரல அவங்க. और यदि यीशु के पास आएंगे तो पेट का दर्द सिर का दर्द जाएगा इसलिए नहीं आए। லூக்கா 5:1 எதற்காக இயேசுவினிடத்துல ஓடி வந்தார்களா? लूका 5 के पहला वचन में वो लोग क्यों आए? அவர்கள் வேத வசனத்தை என்ன செய்யும்படியா? கேட்கும்படி அவரிடத்திலே வந்தார்கள். ஹல்லேலூயா. परमेश्वर के वचन को सुनने के लिए वहां पर आए थे। इतने பேர் ஒரு கூட்டமான ஜனங்கள் ஹல்லேலூயா வேத வசனத்தை கேட்கும்படியாய் அவரிடத்திலே ஓடி வந்தார்கள். कितने लोग कहते हैं एक झुंड के लोग प्रभु के वचन सुनने के लिए वहां पर आए थे। इतने பேர் ஏசப்பா உம்முடைய வார்த்தை எனக்கு முக்கியம். कितने लोग कहते हैं प्रभु तेरा वचन मेरे लिए मुख्य है। ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லுவோம் உம்முடைய வசனம் எனக்கு முக்கியம். हाथ उठाकर कहो कि तेरा वचन मेरे लिए महत्वपूर्ण है। ஹல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். जो लोग उसके
उसके वचन के लिए कांपते उन्हें प्रभु देखता அவருடைய है। வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் उसका वचन पालन करने वाले लोगों को प्रभु दुख சொல்லுங்க देखता है। ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் कहो कि प्रभु तेरे वचन को मैं सुनना चाहता हूँ। சாமுவேல் அப்படித்தான் சொன்னான் ஆண்டவரே நீர் பேசும் நான் என்ன செய்கிறேன் அடியேன் கேட்கிறேன் शमूएल ने भी वैसा ही कहा प्रभु तू बात कर मैं सुन रहा हूँ। மூன்றாம் அதிகாரம் 2வது வசனத்திலே செப்பனியாவுல வாசிக்கிறோம் जपन्या 3 के 2 में हमने पढ़ा। ஹalleluya அடுத்து 3வது 2வது வசனத்திலே இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு கடிந்து கொள்ளுதலை அவர்கள் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை और जो शिक्षा उन्हें मिलता है तो वो उसे प्राप्त नहीं करते हैं। ஆண்டவர் அவர்களை தண்டித்தார் जब प्रभु उन्हें दंड देता है அப்பப்ப சில தண்டனைகளை கொடுத்தார் और कुछ समय प्रभु उन्हें दंड देता है, ஆனால் அதை ஆண்டவர் தண்டித்தார் என்று சொல்ல மாட்டார்கள்। लेकिन प्रभु ने उन्हें दंड दिया ऐसा नहीं कहेंगे। ஹalleluya தண்டித்தார் ஆண்டவரே நான் தவறு என் வாழ்க்கையில் என்ன குற்றம் இருக்குது மன்னியும்னு சொல்லி ஒப்பு கொடுக்க மாட்டார்கள்। प्रभु मैं गलत हूं, मेरे जीवन में क्या कमी है उसे माफ कर ऐसा नहीं कहते हैं। ஹalleluya அவர்கள் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை। जब प्रभु ने सही किया तो उन्होंने उसे स्वीकारा नहीं। அவர் தண்டிக்கும் போது அதை ஏற்று சிட்சையை ஏற்றுக்கொள்ளவில்லை। जब प्रभु ने दंड दिया तो उस शिक्षा को उन्होंने कबूल नहीं किया। ஆண்டவர் தண்டிக்கும் போது அவர்கள் தங்களை நியாயப்படுத்தி பேசிக் जब கொண்டிருந்தார்கள்। प्रभु ने सही किया तो वो अपने आप को कुछ न्याय करते थे। என்ன பேசுவார்கள்? वे लोग क्या कर कहते ஆமென் थे? ஆண்டவர் யோபை போல சோதிக்கிறார் என்பார்। प्रभु अय्यूब की तरह मुझे परख रहा है। தங்களுடைய குறைகளை ஒப்பு கொடுக்காமல் अपनी कमियों को कबूल करने को தங்களுடைய छोड़कर, தவறுகளை உணராமல் गलतियों को महसूस करने இவர்கள் छोड़कर ஏதோ நீதிமான் போல ஹalleluya என்ன சொல்வார்கள்? ஹalleluya என்ன சொல்வார்கள்? எங்களை யோப போல சோதிக்கிறார்னு சொல்லி ஹalleluya தங்களை நியாயப்படுத்தி பேசுவார்கள்। ये लोग धर्मियों की तरह कहेंगे कि अय्यूब की तरह प्रभु मुझे देख रहा है। எத்தனை பேர் கர்த்தர் என்னை தண்டிக்கும் போதெல்லாம் நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாங்க। कितने लोग कहते हैं प्रभु जब कभी मुझे दंड देगा तो मैं कबूल समर्पण करूंगा। ஹalleluya हालेलुया। ஆமென்। அப்படி கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதனால தான் வனாந்தரத்துல எல்லாரும் அழிந்து போனார்கள்। और इस शिक्षा को उन्होंने कबूल नहीं किया, इसके लिए सब लोग नाश हो गए அந்த थे। கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்। ஆண்டவரே என்னை கழுவும் என்னை மன்னியும் சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும்। அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல்। उस शिक्षा जब मिलता है तो हमें स्वीकारना कि प्रभु मुझे शुद्ध कर और पाप क्षमा के लिए मांगना है। அடுத்து செப்பனியா 3:2ல இன்னும் ஒரு தவறு செய்தார்கள்। फिर जपन्या 3 के 2 में एक और पाप उन्होंने என்ன किया। தவறு செய்தார்கள்? அவர் கர்த்தரை நம்பவில்லை। वे लोग प्रभु पर भरोसा नहीं करते थे। யாரை நம்பவில்லை என்று பார்க்கிறோம்? கர்த்தரை நம்பவில்லை। प्रभु पर वो भरोसा नहीं करते எத்தனை थे। பேர் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே? ये लोग कहते हैं प्रभु तुझ पर मैं भरोसा करता हूँ, நீரே என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறீர்। तू ही मेरा भरोसा है। அல்ல எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், அவர்கள் என்னாய் போகவில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை என்றார்। हमारे पिताओं ने तुझ पर भरोसा किया और वो कभी लज्जित नहीं हुए। ஒரு முறை இயேசு அல்ல கடற்கரையிலே கடந்து வந்தார்। एक बार यीशु समुद्र किनारे आए थे। அப்பொழுது ஜபாலே தலைவனாகிய யவீரு அவருடைய பாதத்தில் விழுந்தான்। तब जो आराधनालय का जो मुखिया जाइरस वहां पर आया था, நிறைய கூட்டங்கள் நின்னுகிட்டு இருக்கு, அந்த அதுக்கு மத்தியில இவன் மட்டும் இயேசுவுடைய பாதத்தில் பொத்துன்னு விழுந்தான்। बहुत सा भीड़ उधर खड़ा था लेकिन ये एक व्यक्ति प्रभु के चरणों पर गिरा। அது நீங்க மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் தெரியும்। उसे यदि मरकुस 5वां अध्याय में पढ़े तो समझ सकते இந்த हैं। இயேசுவை அவன் வீட்டுக்கு கூப்பிட்டார்। इस यीशु को उसने घर बुलाया। இந்த யவீரு ஜபாலே தலைவனுடைய மகா 12 வயசு, எத்தனை வயசு? 12 வயசு மகா வியாதியாய் கடந்தாள்। ये आराधनालय सभा का मुखिया यबीर का जो लड़की थी वो 12 वर्ष की बीमार थी, ரொம்ப சீரியஸா இருந்தாள்। बहुत सीरियस कंडीशन में ஆமென்। थी। யவீரு இயேசுவை பார்த்து நீர் வந்து அவ மேல கைய வச்சு ஜெபம் பண்ணா என்ன ஆயிரும்? அது சுகமாயிருவான்னு நான் நம்புறேன்னு சொன்னார்। उसने कहा यदि तू घर आके उसके सिर पर हाथ रखेगा तो चंगी होगी करके विश्वास இயேசுவே किया। நீர் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணா சுகமாவும் நான் நம்புறேன்னு சொன்னார்। यीशु तो हाथ रखेगा तो मैं विश्वास करता हूँ चंगाई पाएगी। நீங்க 5ஆம் அதிகாரத்துல ஆமென் மார்க்ல வாசித்து பார்த்தால் यदि मरकुस 5वां अध्याय को आप पढ़ेंगे, இயேசு அவனோடு கூட அவன் வீட்டுக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருந்தார்। यीशु उसके साथ घर जब जा रहे थे போய்கிட்டு இருக்கும்போது கூட்டம் நிறைய அவரை சுத்தி நின்னுகிருச்சு। तो जब घर जा रहे थे तो भीड़ उसका चारों ओर அந்த था। கூட்டத்தினுடைய நெரிசல்ல அவர் வேகமா போக முடியல। उस भीड़ के बीच वो तुरंत जा नहीं पा रहे थे। அவருடைய பிரயாணம் கொஞ்சம் கொஞ்சமா தடைபட்டு அல்லி வேகம் குறைந்தது। उसके यात्रा में जो रुकावट आने लग रही थी। அல்லி அடுத்து ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அதே 5ஆம் அதிகாரத்துல பார்த்தால் இவர் அவன் வீட்டுக்கு போகும்போது தான் இவளுக்கு அல்லி இயேசு மேல விசுவாசம் வந்துருச்சு। और जब यीशु उस जगह से जाते तो एक और एक स्त्री को यीशु पर विश्वास आ गया। 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டு சோமாயிட்டாள்। और जो बीमार स्त्री जो यीशु का वस्त्र छूकर वो चंगी हो गई। இயேசு நேரா அவன் வீட்டுக்கு போக வேண்டியதானே, எவீரு வீட்டுக்கு போக வேண்டியதானே। और यीशु तो उसके घर जाना चाहिए இவர் था। உடனே அவனுக்குள்ள நின்னுகிட்டாரு। ये तुरंत वहां पर खड़े रह गए। நின்னுகிட்டு சுத்தி முத்தி பார்த்து சொல்றாரு, என்ன தொட்டது யாரு? வஸ்திரத்தை தொட்டது யாரு? என்ன தொட்டது யாருங்கறாரு। और यीशु पूछ रहे थे मेरा वस्त्र को किसने छुआ? தொட்டது யாருன்னு இதுல 1/2 மணி நேரம் போயிருச்சு। और आधा घंटा तो इसमें चला गया था कि यीशु पूछ रहे थे किसने
मेरा वस्त्र அவ छुआ। பயந்து நடுங்கிட்டு அவளுக்கு பின்னால இவளுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு நிக்காரு और वो स्त्री चुपते हुए यहाँ वहाँ एक दूसरे के पीछे छिप रहे ஆனா थे। இவர் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டோம் நிக்கிறாரு लेकिन यीशु जो है बिना जाने जा रहे नहीं थे। அதுல யார் தொட்டான்னு பார்க்காம விட மாட்டேன் சொல்ல வெளியில வராம விட மாட்டேங்கிறாரு और किसने मुझे छुआ उसे बिना देखे मैं नहीं जाऊंगा। இதுல ஒரு அரை மணி நேரம் போயிருச்சு इसमें एक आधा घंटा कम से कम चला அதுல गया। அரை மணி போச்சோ முக்கால் மணி போச்சோ ஒரு மணி போச்சோ தெரியல क्या उसमें आधा या पौना एक घंटा गया पता வேற नहीं। கடைசியா பத்துலாவா ஒருத்தி பத்துலியா ஒருத்தி நடுங்கிக்கிட்டு வர और अंत में एक पतली स्त्री कांपते हुए आई, ஏன்னா அவ சரீரத்துல ஒரு ரத்தமெல்லாம் போய் இப்ப எலும்பு தோலமா தான் இருக்கு क्योंकि उसके शरीर से जो लहू बह गया और वो एकदम हड्डी जैसा थी அவ கிடுகிடுன்னு நடுங்கிட்டு வந்து நின்னா और कांपते हुए वहां पर खड़ी थी। அவளை பார்த்து அல்லலியா நீ சமாதானத்தோட போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தேன்னு அனுப்பி விட்டாரு और यीशु ने कहा शांति के साथ तो लौट, तेरा जो विश्वास तुझे चंगा किया। அவளை அனுப்பி விட்டுட்டு பிரயாணத்தை தொடர்றாரு ஏசு யார் வீட்டுக்கு எவீர் வீட்டுக்கு போறதுக்கு பிரயாணத்தை மறுபடியும் தொடர்றாரு और उसको भेजने के बाद उस जायरस के घर जाने के लिए यीशु ने यात्रा शुरू किया। இவர் மெதுவா மெதுவா வர 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 அங்க ஆல்ரெடி அந்த 12 வயசு பிள்ளை என்ன ஆயிட்டா இறந்து போயிட்டாரு और अब धीरे धीरे जाते वक्त जो 12 वर्ष की लड़की मर गई थी। அல்லலி ஆட்கள் சொல்றாங்க அல்லலி இனிமே நீ இயேசுவை என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர வேண்டாம் தேவையில்லை அவர் போ சொல்லி நீ மட்டும் வா அல்லலி செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் பேசாம அல்லலி நீ வா और लोगों ने कहा अब तू यीशु को क्यों बुलाता हो, तो मर गए, अब बाकी का काम हम देखते हैं। அல்லலியா நீ கம்பு வாங்கணும் ஆளுகளை திரட்டணும் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் அந்த வேலையை பாரு நீ இயேசுக்கு பின்னால இப்ப போய்கிட்டு இருக்காத तुझे तो लकड़ी लाना और इसे दफनाने का जो आयोजन करना, अब तो यीशु को मत ला। எவீரு இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார் जब उस जायरस का जो दिल टूटा हुआ அப்ப था, இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு अब यीशु ने उसको देख के क्या कहा। நீங்க 5ஆம் அதிகாரத்துல வாசித்தால் मरकुस 5वां अध्याय, மார்க் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல அவனை பார்த்து என்ன சொன்னாரு, நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிர ஒரே ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு और तू डर मत विश्वास के साथ रहे। பயப்படாதன்னு சொல்லிட்டு நீ எப்படி மட்டும் இருங்கறாரு, நீ நம்பிக்கையோட இரு, நீ விசுவாசத்தோட இரு. मरकुस 5 के 36 में तू डर मत विश्वास के साथ रहे। அந்த விசுவாசத்தோடு அல்லேலூயா யவீரு இயேசுவை கூட்டிக் கொண்டு போனான். उस विश्वास के साथ यबीर जो यीशु को लेकर गया, மரித்தவள் உயிரோடு எழுந்தாள். ஹalleluya. मरी लड़की वो जीवित हो गई थी। ஹalleluya. हालेलुया। அவனுடைய நம்பிக்கை அன்னைக்கு வீணாய் போகவில்லை. उस दिन उसका भरोसा व्यर्थ नहीं हुआ। ஆனால் இங்கே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம், लेकिन यहाँ पर जपनिया 3 के 2 में இஸ்ரவேலர்கள் யாரையும் நம்பவில்லையா, அவன் கர்த்தரை நம்பவில்லை. इस्राएलियों ने प्रभु पर भरोसा नहीं किया। Praise God. Hallelujah. प्रभु की स्तुति हो। எத்தனை பேர் சொல்லி உம்மை நம்பி நான் வாழ்வேன் कितने लोग ஆண்டவரே. कहते हैं प्रभु तुझे भरोसा करके जीऊंगा। கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹalleluya. प्रभु को जो भरोसा करता है वो फलवंत होगा। ஆண்டவரை நம்பி யாரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. प्रभु को जिसने भरोसा किया वो लज्जित नहीं हुआ। ஹalleluya. ஆராதனையில ஒரு நம்பிக்கையோடு வாங்க, आराधना में एक भरोसा के साथ आओ, ஒரு எதிர்பார்ப்போடு வாங்க, एक चाहत के साथ आओ। ஆமென். கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லுங்க. ஹalleluya. प्रभु ऊंचा करेगा कहो। ஹalleluya. हालेलुया। இப்படித்தான் அநேக காரியங்களை பார்க்கிறோம். ऐसे बहुत से जगहों पर हम पढ़ सकते हैं। ஆமென். ஹalleluya. அதுக்கு அடுத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இன்னும் ஒரு காரியத்தை சொல்றார். फिर उस जपनिया 3:2 में அவர்கள் யாரை சேரவில்லை ரபா, தேவனிடத்துல சேரலனா அவரிடத்துல அண்டிக் கொள்ளல, நெருங்கல ரபா. वे लोग परमेश्वर के करीब नहीं हुए। தூரமாய் போறதுக்கு தான் அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டாங்க. उन लोगों ने पसंद किया दूर जाने के लिए। ஆமென். ஹalleluya. 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ரெண்டு விதமான கூட்டத்தை அங்க சொல்லுகிறார். जपनिया 3 के 4 में 2 प्रकार के लोग थे, ஒன்று தீர்க்கதரிசிகள், இன்னொன்று ஆசாரியர்கள். அல்லவா. और एक जो नबी और दूसरे याजक जैसे। 3ஆம் அதிகாரிகள், அது 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல செப்பனியாவுல ரபா தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்களா, அவருடைய தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் அல்லது வஞ்சகம் எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள். और जो नबी जो झूठे नबी जैसे என்ன थे, தீர்க்கதரிசிகள் எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள். और सब झूठे नबी थे। அல்லேலூயா. தேவப்பிள்ளையே 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல எரேமியாவுல வாசித்தால், यिर्मयाह का 14 के 14 वचन में, எரேமியா 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்தால், यिर्मयाह का 14 अध्याय का 14वां वचन, ஆண்டவர் சொன்னார் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பவே இல்லைங்கிறார். इन झूठे नबियों को तो मैंने नहीं भेजा, அவர்களுக்கு நான் தரிசனம் கொடுக்கவே इन இல்லைங்கிறார். लोगों को मैंने दर्शन नहीं दिया, அவர்களோடு நான் பேசல, சொப்பனத்துல பேசல, நேர பேசல, நான் பார்த்தது பேசவே கிடையாது. इन लोगों से मैंने मिला भी नहीं, कभी स्वप्न में किसी से बात ही नहीं किया। அல்லேலூயா. இவர்கள் தங்களுடைய இருதயத்தில் உள்ளது அல்லது கள்ள தீர்க்கதரிசனம். इनके मन में जो है वो झूठे भविष्यवाणी करते हैं। இந்த கடைசி நாட்களிலே அல்லேலூயா இந்த अनेகர் பத்திரிக்கை அடிக்கும் போதெல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்லி அடிப்பார். और आने वाले दिनों में जो लोग ऐसा पर्ची बनाते हैं वो कहेंगे कि मैं एक नबी हूँ, அல்லேலூயா. தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசினே அடிப்பார். एक भविष्यवक्ता करके कहेंगे। சுவிசேஷ
சுவிசேஷகர் சொல்ல மாட்டார். सुसमाचारक नहीं யாமே कहेंगे, சுவிசேஷம் சொல்லதுக்கு இன்னும் வர மாட்டார். सुसमाचार को बांटने नहीं आएगा. அல்லது ஒரு வீட்டுக்கு போவான், एक घर में जाएगा, நல்ல ஒரு விசுவாசி வீட்டுக்கு போவான், अच्छा एक विश्वासी के घर में அங்க போய் जाएगा என்னத்தையாவது ஒன்னு அடிச்சு சொல்லிட்டு और वहां पर कुछ कह के அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக சொல்லுவார். फिर बाकी दूसरे घर ले जाने को இப்படியே कहेगा. கடைசி காலத்துல அல்லது अनेகர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். अंतिम दिनों में ऐसे बहुत से लोग हैं जो घर को नाश करेगा எங்க வசதி கிடைக்கும் அங்க படுத்துக்கிறவன் செய்வான். और जहां पर अच्छा जगह मिलेगा वहां सो भी जाएंगे. இப்படிப்பட்ட ஆள்கள் வீடுகளில போய் அங்கே தின்னுட்டு படுத்துக்கிற எத்தனையோ பார்க்கிறோம். और ऐसे बहुत से लोग खा पी कर वहां पे लेट जाते हैं. அல்லேலூயா. நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். हमें बहुत सावधान होना है, ஏன்னா மத்தேயு 24:24 வாசிக்கிறோம். क्योंकि मत्ती का 24 का 24 மத்தேயு में 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசித்தால் मत्ती 24 अध्याय का 24 वचन. அல்லேலூயா. அவர் சொல்றார் கடைசி காலத்திலே अनेகர் யார் எழும்புவார்களாம்? கள்ள தீர்க்கதரிசிகள். 24ஆம் அதிகாரம் மத்தேயு 24வது வசனத்தில் और अंतिम அல்லேலூயா. கள்ள கிறிஸ்துகள் கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். और झूठे भविष्यवक्ता उठ खड़े होंगे கூடுமானால் இந்த கள்ள தீர்க்கதரிசி பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து பார்ப்பார்கள். और शायद ये लोग बड़ा चमत्कार करने का कोशिश करेंगे. ஜனங்களை வஞ்சிக்கும்படியா என்னமெல்லாம் செய்ய முடியும் அத்தனையும் செய்து பார்ப்பார்கள். लोगों को धोखा देने के लिए बहुत कुछ करने का कोशिश करेंगे. இவர்கள் ஆண்டவருடைய பலத்தினால செய்யல, அவருடைய நாமத்தினால அப்படி அல்ல. ये लोग प्रभु की समर्थ से ऐसा नहीं करते அவருடைய हैं. வல்லமையால் அவர்கள் வேற வல்லமையை சுருட்டி வச்சுக்கிட்டு கள்ளத்தனமாய் மறைமுகமாய் சில காரியங்களை செய்து और பார்ப்பார்கள். दूसरा एक अभिषेक को उनके साथ रख के वो लोग ऐसा छिपा के करते हैं. அவர்களை பார்த்து அவர் சொல்றார், நான் உங்களை என்ன செய்யேன் என்கிறார், அறியேன் என்று கர்த்தர் சொல்றார். उन्हीं को देखते हुए प्रभु कहता है कि मैं तुम्हें नहीं जानता हूँ. அல்லது அடுத்து ஆசாரியர்களை குறிப்பிடுகிறார். फिर याजकों के बारे में कहता हूँ. 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆசாரியர்களை குறிப்பிடுகிறார். 3 के 4 में याजकों के बारे में कहता हूँ. இந்த ஆசாரியர்களை குறித்து நாம மல்கியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். इन याजकों के बारे में मलकी पहला अध्याय के 7 और 8 वचन में हम அவர்கள் पढ़ते என்ன हैं. செய்வார்களா? அல்லது பலிபீடத்தின் மேல என்னத்தை வேணாலும் வைப்பார். அசுத்தமான அப்பம் என்று சொன்னால் அமை குருடும் ஊனமானதையும் அவர்கள் பலி செலுத்தி பலிபீடத்தின் மேல வைப்பார்கள். और जो अच्छा चीज जो जानवर वो सब को नहीं रखते मेरे मेज पर. 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசித்தால் அமை குருடும் ஊனமானதையும் ஆண்டவர் விரும்பாத பலிகளை செலுத்தி அங்கே பலிபீடத்தின் மேல வைப்பார்கள். और जो अंधा लंगड़ा ऐसा बलि को वो लोग उस मेज पर रखते हैं. எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு தெரியல. कैसे आराधना करना वो नहीं जानते हैं. சத்தியம் தெரியாதனால எப்படி வேணாலும் பண்ணி वो கொண்டார்கள். सच्चाई को नहीं जानते इसलिए कुछ भी वो करते हैं. அவர்களுக்கு வசனம் முக்கியம் அல்ல. उनको वचन महत्व नहीं. ஆமென். வசனம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது, அது அவர்களுக்கு முக்கியம் அல்ல. वचन क्या कहता है और वो सच्चाई की बातें क्या है वो नहीं पता. ஆசாரியர்கள் அவன் மனசுல எப்படிலாம் தோணுதோ அதுபடி செய்ய ஆரம்பிச்சாங்க. जो याजक अपने अपने मन अनुसार वो करते हैं. இந்த கடைசி காலத்துல ஊழியம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. इन अंतिम दिनों में भी कलीसिया ऐसा चल रही है. அல்லது ஊழியம் எப்படி ஓடிட்டு இருக்குது? सेवकाइयां कैसा चल रही है. வசனத்தை பைபிளவே திறக்காத சில இடங்கள் இருக்கு. कुछ जगहों में तो वचन ही नहीं खोलते அல்லது हैं. பைபிளவே திறக்காத சில இடங்கள் காணப்படுது. ऐसे बहुत सा जगह जहाँ पर वचन ही नहीं खोलते हैं. இவர்களுக்கு வசனம் முக்கியம் அல்ல, சத்தியம் முக்கியம் அல்ல. इनके लिए वचन सच्चाई महत्व का नहीं. அவங்க எப்படி எல்லாம் விரும்புறாங்களோ அப்படி எல்லாம் கொண்டு போக பார்க்கறாங்க. जैसा जैसा वो लोग चाहते वैसा वो चलाना चाहते हैं. ஆராதனைக்குள்ள விசில் அடிக்கிறாங்க. और आराधना में वो सीटी बजाते रहते हैं. ஆராதனைக்குள்ள செருப்பு போட்டு ஷூ போட்டுட்டு வான்னு சொல்லி விடுதா அல்லபாஸ். और आराधना के अंदर जूता पहनकर आओ कहता है. இவனுக்கு எப்படி எல்லாம் இஷ்டமோ எப்படி எல்லாம் கவர் பண்ணணுமோ அப்படி கவர் பண்ணி பார்க்கறாங்க. और कैसे उन्हें पकड़ने करके वो लोग पकड़ते रहते யார हैं. கவர் பண்ணதுக்கு? और किन को पकड़ने के யார लिए? கவர் பண்ணதுக்கு? किन्हें पकड़ने? இப்படி எல்லாம் போனா தான் கவர் பண்ண முடியுமா ரபஸ்? यदि ऐसा सब सहमत होंगे तो ही वो लोग पकड़ அவர் सकते हैं சொல்றார், लोगों को. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். அல்லபாஸ். लेकिन प्रभु कहता है सच्चाई को जानो और सच्चाई तुम्हें स्वतंत्र करेगा. சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்க வல்லதா இருக்கிறது. जब आप सच्चाई को जानेंगे तो सच्चाई आपको स्वतंत्र करेगा. கடைசி நாட்கள்ல அல்லேலூயா சத்தியத்திற்கு இடம் கொடுக்காம ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். अंतिम दिनों में लोग सच्चाई के बिना जीते रहेंगे. தேவ பிள்ளையே, அல்லேலூயா இதனால தேவ கோபம் அங்கே கடந்து வந்தது. प्रिय परमेश्वर के लोग इस कारण से प्रभु को क्रोध वहां पर நீங்க आया. அல்லேலூயா செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசித்தால், जपनिया पहला देखो 14 वचन में செப்பனியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாள், அவருடைய கோபத்தின் நாள், உக்கிர கோபத்தின் நாள் வருகிறது. அது கிட்டி சேர்ந்து தீவிரித்து வருகிறது. பலவான்களும் எப்படி அழுவார்களாம்?
அதுல மனம் கசந்து பலவான்கள் மனம் கசந்து அலறுவார்கள். और जो बलवंत लोग हैं उस दिन वो भी बहुत रोएंगे, அது கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. क्योंकि वो महान परमेश्वर का दिन आएगा. அது ஆண்டவருடைய கோபத்தின் நாள், ஆண்டவருடைய கோபம் வரப்போகிறது. प्रभु का न्याय और न्याय का दिन आएगा. அந்த கோபத்தின் நாளிலே உங்களுடைய வெள்ளியும் பொன்னும் உங்களை தப்புவிக்காது. उस दिन आपका सोना और चांदी आपको नहीं छुड़ा सकता. நீங்க அதே 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கறணும். वो सबको जपनिया पहला दे 18वें वचन को लेना है. 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன வாசிக்கிற செப்பனியாவுல ரபா கர்த்தருடைய அந்த கோபத்தினுடைய நாளிலே ரபா உங்களுடைய வெள்ளியும் அவருடைய பொன்னும் உங்களை என்ன செய்யாது, தப்பு வைக்காது, விடுவிக்காது, அது ஒண்ணுமே செய்யாது உங்களுக்கு. और प्रभु के दिन में वो सोना और चांदी आपको कुछ बचा नहीं सकता है. எத்தனை பேர் தேவ கோபம் வரும்போது பணமோ வெள்ளியோ பொன்னோ தப்பு வைக்காது. कितने लोग कहते हैं प्रभु का क्रोध जब आएगा तो पैसा या सोना चांदी बचा नहीं सकता. हालेलुया हालेलुया. பணம் அமை தப்பு வைக்க முடியாது. पैसा आपको बचा नहीं सकता. இன்னைக்கு சில பேர் சந்திரன்ல ஏக்கர் ஏக்கரா இடம் வாங்கி போட்டுருக்காங்க. आज बहुत सारे लोग चंद्रमा में एकड़ जगह खरीदते हैं. எங்க போய் இடம் வாங்கி போட்டுருக்கா? சந்திரன்ல இடம் வாங்கி போட்டுருக்காங்க. कहां पर जगह लेते वो लोग? चंद्रमा में लेते हैं. பூமியில ரொம்ப பிரச்சனை வந்தா கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருந்துட்டு வந்துறலாம்னு வாங்கி போட்டுருக்காங்க. यदि पृथ्वी में तकलीफें बढ़ जाएगी तो हम कुछ समय चंद्रमा में जाएंगे. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? लेकिन प्रभु क्या कहते हैं? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, प्रकाशित वाक्य 6 का 13 वचन, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசித்தால், प्रकाशित वाक्य 6 या 13 वचन, அத்தி பழங்கள் காற்றடிக்கும் போது விழுவது போல என்னது விழும்? வானத்தினுடைய நட்சத்திரங்கள் பொது கீழே விழக்கூடிய நாள் வரப்போகிறது. और जैसे अंजीर के जो फल उस वृक्ष से गिरते वैसे सितारे सब गिरेंगे. இது சும்மா எழுதப்படல. ये ऐसा ही नहीं लिखा हुआ बात. இன்னைக்கு சயின்டிஸ்டுகள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறான், வரக்கூடிய 2125ல ஸ்டார் வார் உண்டாகும். அவன் நட்சத்திரங்கள் ஒண்ணு இடிச்சு கீழே விழும்னு சொல்றான். और वैज्ञानिकों ने भी इस बात को कहा है कि आने वाले दिनों में जो सितारे लड़ते हुए नीचे गिरेंगे, உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. और संसार मिट जाएगा ऐसा वो लोग कहते हैं. அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்வார்களா? 16வது வசனத்துல அந்த 6ஆம் அதிகாரத்துல அதுல அப்பொழுது ஜனங்கள் பெரியோர்கள், அதுல 15 14 15 இதெல்லாம் வாசிக்க பெரியோர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். அவர்கள் ராஜாக்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், அது எல்லாரும் ஆமென் மலைகளை பார்த்து ஓடுவார்கள். அங்கே போய் குன்றுகளையும் மலைகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுந்து எங்களை என்ன செய்யுங்கள், எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்தினால் என்ன செஞ்சிட்டு வந்து விட்டது, யார் நிலைச்சு நிற்க முடியும், யார் நிற்க முடியும் அவருடைய கோபத்துக்கு முன்னால? प्रकाशित वाक्य 6 के 16 में वे सब पर्वत को कहेंगे गिर के हमें डक मेमने का जो क्रोध आ गया है. எத்தனை பேர் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் வரப்போகிறது? कितने लोग कहते हैं मेमने का क्रोध आने वाला है. அதுதான் மகாபோத்ரவ காலம். वही महाविपत्ति का பூமி समय. அழிய போகிறது. भूमि नाश होगा. இந்த கொரோனா ஒண்ணுமே கிடையாது. उसके सामने कोरोना कुछ नहीं. இந்த கொரோனாவை பார்க்கல அதி பயங்கரமான நோய்கள் இன்னும் வரப்போகுது. कोरोना से भी बढ़कर जो बीमारियां आएगी, இது சின்ன நோய் தான். ये तो एक छोटा से बीमारी है. இதிலே ஒரு அசப்பு அசஞ்சிருக்குனா இன்னும் வரப்போகுதுல என்ன ஆட்டம் ஆடுமோ தெரியல. अगर इसमें आप इतना हिल जाते तो आगे क्या होगा क्या पता. ஆனால் ஆண்டவருடைய கிருபைக்கு நாம நன்றி சொல்லணும். लेकिन फिर भी परमेश्वर का अनुग्रह के लिए धन्यवाद कहना है. ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி எத்தனை பேர் கை தூக்கி சொல்றோம்? प्रभु तेरा अनुग्रह के लिए धन्यवाद कितने लोग कह सकते இந்த हैं? கோபாக்கினையினுடைய நாள், தேவ கோபத்தினுடைய நாள் வரப்போகிறது. प्रभु का न्याय का दिन तो आएगा. அந்த வெள்ளி பொன்னு எனக்கு இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி அன்னைக்கு அந்த தெருவுல வீச வேண்டிய நேரம் வரும். और उस दिन सोना चांदी मुझे नहीं चाहिए करके लोग फेंकेंगे. சிலருக்கு கோபத்துல காத்துல கிடக்கிறது கழுத்துல கிடக்கல அத்து பிடிங்கி தூர எறிஞ்சுவாங்க கோபத்துல. कुछ लोग गुस्से में जो भी कान में गले में लगा सब फेंक देंगे. ஏன்னா இதெல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. क्योंकि ये सब रखे भी व्यर्थ है. அடகு வச்சாது பொழைச்சுக்கலாம் நினைச்சானா இது இப்போ என்ன செய்ய முடியும்? उन्होंने सोचा कि वो गिरवी रख के बच जाएंगे. ஏன்னா நீங்க எசேக்கியேலின் புத்தகத்துல வாசித்தால், क्योंकि यहेजकेल में अगर आप पढ़ेंगे, எசேக்கியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்தால், यहेजकेल 7 के 9 में எத்தனை பேர் எடுத்துக்கீங்க? எசேக்கியேல் 7:9ல அவர்கள் தங்களுடைய வெள்ளியை எங்க எரிந்து போடுவார்களாம்? அவர்கள் வீதியில தெருவில அமை வெள்ளியை எரிந்து போடுவார்கள். वे लोग अपना सोना चांदी को सब सड़कों पर फेंक देंगे. 7ஆம் அதிகாரம் அல்ல 19வது வசனம் 19வது வசனம் ரபா அல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 7:19 தங்களுடைய வெள்ளியை தெருக்களில் என்ன செய்வாரு? எரிந்து போடுவார்கள். தங்களுடைய பொன்னு வேண்டா வெறுப்பாய் இருக்கும், அசுத்தமாய் காணப்படும். और
ஒரு கந்த துணியை போல அசுத்தமாய் காணப்படுவார். यहेजकेल 7 के 19 में वो लोग सब सोना चांदी सड़कों पर फेंक देंगे. இன்னைக்கு நாம அழகு பார்க்கறோமே, இங்க போட்டு அங்க போட்டு எங்கெல்லாம் போட முடியுமோ அங்கெல்லாம் போட்டு பார்த்து அழகு பார்க்கறோமே. आज यहाँ वहाँ पर लगा के खूबसूरती को आप देखते हो. அல்லேலூயா. சிலர் மூக்குலயும் குத்தி அழகு பார்க்கறாங்க. कुछ लोग नाक में भी लगा के रखते हैं. அல்லேலூயா. எங்கெல்லாம் குத்த முடியுமோ அங்கெல்லாம் குத்தி பார்க்கறாங்க. और जहाँ कहीं वो लगा सकते हैं लगाते हैं. ஆண்டவருடைய கோபத்தினுடைய நாள்ல, लेकिन प्रभु के न्याय के दिन இதெல்லாம் கோபம், நமக்கு கோபம் வரும். எது மேல? அவருக்கு கோபம் நம்ம மேல வரும்போது நமக்கு கோபம் எது மேல வருது? அல்லேலூயா. நகை நட்டு மேல வருது. जब प्रभु का क्रोध हम पर आता है तो हमें उन गहनों पर क्रोध आ जाता है. அன்னைக்கு தான் தெரியும் ஒன்னொன்னா யாரெல்லாம் புடுங்கி எரியுதுன்னு சொல்லிடுறோம். और उसी दिन पता चलेगा कौन कौन उठा के बाहर फेंक रहा அல்லேலூயா. है. எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு பிடுங்கி வீதியில எரிஞ்சிருவாங்க. और सब लोग ये मुझे नहीं चाहिए करके फेंक देंगे. அல்லேலூயா. हालेलुया. இத்தனை பேர் சொல்றே தேவ கோபாக்கினே நாள் வரப்போகிறது. किधर कहते प्रभु का क्रोध का दिन आएगा. அவருடைய வெள்ளியும் பொன்னும் அவர்களை விடுவிக்க முடியாது. उनका सोना और चांदी उन्हें बचा नहीं सकेगा. அப்படிதான் நடந்தது. பாபிலோனுடைய ராணுவம் வந்தபோது, वही जब बाबुल का सेना आया तो वो ऐसा हुआ. எருசலேமில் இருந்தவர்கள் பாபிலோனுடைய ராணுவம் வந்து இடிச்சு தரைமட்டமாக்கின போது இவங்களுக்கு இருக்கதெல்லாம் எதுக்குன்னு எரிஞ்சிட்டாங்க. और यरूशलेम को जो नाश करने आए तो उन्होंने क्या ये क्यों चाहिए करके फेंक दिया. இதனால இன்னைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். इस कारण से प्रभु चेतावनी दे रहा है. இரண்டாம் அதிகாரத்துல கர்த்தர் சில காரியங்களை எச்சரிக்கிறார். और उस जपन्या दूसरे अध्याय में प्रभु कुछ कहता है. இரண்டாம் அதிகாரம் அல்லேலூயா முதலாவது வசனத்துல என்ன சொல்றாரு? விரும்பப்படாத ஜாதியே, அல்லேலூயா, கட்டளை பிறக்கும் போதும் அந்த தேவ கோபம் வருகிறது, அந்த நாள் வருகிறதுக்கு முன்னால, அல்லேலூயா, பதரை போல பறந்து போகிறதுக்கு முன்னாலேயே கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல, அந்த இரண்டாம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல உங்கள் மேல அந்த உக்கிர கோபம் வருகிறதுக்கு முன்னாடியே இரண்டாவது வசனத்தில் சொல்றார், நீங்கள் உங்களை எப்படி ஆராய வேண்டும்? உங்களை எப்படி ஆராய வேண்டுமா? உயித்து. அது என்ன உயித்து? உயித்துனா என்னது? எப்படி ஆராயணுமா? அதனால உயித்துனா சோதித்து, நல்ல அல்லேலூயா ஆமென் என்னது, நம்மளை நல்லா சோதிச்சு எந்த மூலையிலயாவது என்னதாவது கிடக்கான்னு சோதிச்சு பார்த்து உயித்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். और जपन्या दूसरा अध्याय का पहला 3 वचन में प्रभु का न्याय का दिन आने के पहले अपने आप को आपको परख के देखना है. அந்த தண்டனை, அந்த அழிவு, அந்த நியாய தீர்ப்பு வருகிறதுக்கு முன்னால, वो न्याय दंड आने से पहले, இயேசுனுடைய வருகை வருகிறதுக்கு முன்னால, यीशु का आगमन आने से पहले நம்மை சோதித்து உயித்து ஆராய வேண்டும். हमें अपने आप को और ज्यादा परख के நீ देखना है. ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொன்னா எடுத்துரு. अगर तूने बपतिस्मा नहीं लिया तो ले लेना. என்ன குறைவு காணப்படுகிறதோ அதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும். जीवन में जो भी कमी है उसे आपको समर्पण சில करना है. பாவங்கள் இருதயத்திலே ஆமென் உணர்த்தும் போது ஒப்பு கொடுக்கணும். कुछ पापों को जब प्रभु बताते तो कबूल करो. ஆவியானவர் உணர்த்தும் போது ஒப்பு கொடுக்கணும். जब पवित्र आत्मा बताते तो कबूल करो. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே என் இருதயத்தை நான் என்னை உயித்து ஆராய்ந்து ஒப்பு கொடுக்கிறேன். कितने लोग कहते हैं कि मेरे मन को मैं जानकर पश्चाताप करता हूँ. மூணாவது வசனத்துல அவர் சொல்றாரு, तीसरे वचन में वो कहता, ஆமென், செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நீ அப்படி ஒப்பு கொடுத்தால், உயித்து ஆராய்ந்து ஒப்பு கொடுத்தால், நீ மனம் திரும்பினால், அல்லேலூயா, அந்த கோபத்தினுடைய நாளிலே கர்த்தர் உன்னை மறைத்துக் கொள்வார். और यदि तो ऐसा मन फिरेगा तो प्रभु उस क्रोध के दिन में तुझे बचाएगा. எத்தனை பேர் அந்த கோபத்தினால கர்த்தரால் கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்வார், அழிஞ்சு போகாதபடி. कहते उस न्याय के दिन में प्रभु हमें ढके रखेगा. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த கொரோனாவுல கர்த்தர் நம்மள மறைச்சிட்டார். कहते लोग कहते हैं इस कोरोना के समय में प्रभु ने हमें छिपाए रखा. அல்லேலூயா. हालेलुया. ஒரு சகோதரர் 2 ஊசி போட்ட பிறகு இப்ப கொரோனாவுல அல்லேலூயா 14 நாள் கிடக்குற குவாரண்டைன். और एक भाई 2 वैक्सीन लेने के बाद भी 14 दिन अभी क्वारंटाइन है कोविड के कारण. அல்லேலூயா. அந்த ஊசி போட்டும் கொரோனாவுக்கு தப்பிக்க முடியல. और वो वैक्सीन लेने का भी बाद भी कोविड से बच नहीं पाते हैं. போடாம இருக்கும்போதே ஆண்டவர் தப்பிக்க வச்சார். எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग कहते हैं कि नहीं लिया तभी भी प्रभु ने मुझे बचाए रखा. கோபத்துக்கு என்னை நீர் மறைத்து கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु तेरे न्याय से मुझे बचा के रखा इसलिए धन्यवाद. இன்னும் அவருடைய கோபம் இந்த பூமியில ஊற்றப்பட போகிறது. अभी भी उसका क्रोध इस देश में उंडेला जाएगा. எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் தேவ கோபம் இந்த பூமியில ஊற்றப்பட போகிறது. कितने लोग कहते हैं अभी भी प्रभु का क्रोध इस पृथ्वी पर उंडेला जाएगा. மேல பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழும். ऊपर के सूर्य, चंद्रमा, सितारे नीचे गिरेंगे. ஒவ்வொரு நாட்டுக்காரனும் மேல கொண்டு போய் விண்கலம் அந்த காலம் இந்த காலம் மேல கொண்டு வச்சிருக்காரு. और हर एक देश के जो ऊपर कुछ रख के जाते हैं. இன்னைக்கு ஓடுற கம்ப்யூட்டர் அல்லேலூயா எல்லாமே நம்ம பார்க்கிற மொபைல், ஆன்லைன் அல்லேலூயா எல்லா லைனும் அதுல தான் ஓடுது. மேல வச்சிருக்கிற அந்த விண்கலம். और आज जो भी मोबाइल, घर का इंटरनेट सब ऊपर जो सैटेलाइट उन्होंने रखा उस पे चलता है. எல்லா நாட்டுக்காரனுடைய சேட்டலைட் ஆண்டவர் கீழே பொதுன்னு உலா விட்டுறாரு. हर देश का सैटेलाइट को
प्रभु गिरा के रख देगा। அப்படி ஆண்டவருடைய கோபத்தினால இதெல்லாம் விழும்போது ऐसे का प्रभु को क्रोध से जब सब नीचे गिर जाता है, மொபைல் பந்தாயிரும் ரபா. मोबाइल फोन बंद हो जाएंगे பேங்க்ல போய் அக்கவுண்ட்ல எவ்வளவு கிடக்குன்னு கேட்டா தெரியாதும்பா ரபா. और बैंक में मेरा कितना कहेंगे तो वो बता नहीं ஏன்னா पाएगा, அந்த காலத்துல எழுதி வச்சிருப்பான், இவன் அவன் எழுதி வைக்கல ரபா. क्योंकि उन दुनिया में तो लिखा जाएगा लेकिन अभी लिख के नहीं ஒரு रखते மணி हैं। நேரம் கரண்ட் இல்ல, அது சரியா வேலை செய்யறது சர்வர் ஓட மாட்டேங்குன்னு சொன்னாலே நாளைக்கு வாண்டுவான் ரபா. अगर 1 घंटा भी सर्वर काम नहीं करता है कहकर वो कल आने को कहते हैं। சர்வரே இல்லனா என்ன செய்ய முடியும்? यदि सर्वर ही नहीं रहेगा तो क्या होगा? சர்வரே இல்லனா நம்ம என்ன செய்ய முடியும்? सर्वर ही नहीं होगा तो क्या कर सकते हैं? அதனால சகோதரா சகோதரி அக்கவுண்ட்ல ரொம்ப பணத்தை போட்டு வச்சிராத. और इसलिए अकाउंट में ज्यादा भी मत रख दो। நீ பிக்ஸ்ல போட்டு வச்சனா அவன் சொல்லுவான் எம்புட்டு போட்டேன்னு எனக்கே தெரியாதுன்றான். फिक्स में रखेंगे तो कितना रखा वो भी नहीं पता ஏன்னா चलेगा அது ஒண்ணும் தெரியாது, எல்லாம் தெரியாது, எல்லாம் அடிபட்டு போயிடும். और सब कुछ नष्ट हो जाएगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட தேவ கோபம் ஊற்றப்படும் போது ऐसा जब प्रभु न्याय उंडेला जाएगा, ஒரு கூட்டமான சிறு கூட்டத்தை கர்த்தர் தம்முடைய அதிலே கரத்தினால மறைக்கிறார். एक छोटा झुंड को प्रभु अपने हाथों से छिपा के रखता है। இத்தனை உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் பாக்கியவான். कितने लोग कहते हैं प्रभु के जो शरण में रहता हुआ भाग्यवान है। என் மறைவிடமே உமக்கு நன்றி ரபா. और मेरा छिपने का स्थान धन्यवाद, என் மறைவிடமே என் உறைவிடமே உமக்கு நன்றி. मेरा छुपने का स्थान धन्यवाद। அல்லேலூயா हालेलुया। என் கரத்தை உயர்த்தி என் மறைவிடமே உமக்கு நன்றி. और हाथ उठाकर मेरा छुपने का स्थान धन्यवाद। ஆமென். தேவ கோபம் இந்த பூமியில ஊற்றப்படும் போது நமக்கு மறைவிடம் எல்லாம் அவர்தான் ரபா. प्रभु का न्याय जब पृथ्वी पर आएगा तो हमारा छिपने का स्थान परमेश्वर है। அல்லேலூயா हालेलुया। நீங்கள் உயிர்த்து ஆராய்ந்து ஒப்பு கொடுக்கணும் ரபா. तुम्हें अपने आप को परख के उसकी आराधना करना நீங்க है। எபிரேயர் 12:14 இருந்து 17 வரைக்கும் வாசித்தால் इब्रानी 12 से 17 वचन, ஏசா மனம் திரும்பினான் என்று பார்க்கிறோம். एसाव ने मन फिराया ऐसा लिखा ஆனால் है, உண்மையான மனம் திரும்புதல் அல்ல அது. लेकिन एक सच्चा मन फिरा वो नहीं था। என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். क्या उसने किया? அல்லேலூயா 14 இருந்து 17 வரைக்கும் வாசித்தால் அவன் அல்லேலூயா அழுதும் விம்மி விம்மி அழுதும் நெஞ்சில இடிச்சு அழுதும் அவன் என்னத்தை காணலன்னு பார்க்கிறோம். அவன் மனம் திரும்புதலை காணவில்லை. और छाती पीट कर रोया फिर भी उसने मन फिराव को नहीं देखा। அல்லேலூயா என்னத்தை அவன் கண்ணீர் விட்டு அவன் கவலையோட தேடி வசனம் அல்லேலூயா ஆமென் 17வது வசனம் அவன் கண்ணீர் விட்டு அல்லேலூயா எப்படி தேடியும் கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காண சும்மா அழுவுதான், சும்மா பார்வோன போல அல்லேலூயா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன் சும்மா சொன்னானே ஒழிய உள்ளான வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் ஒரு மாற்றம் வரல. और इब्रानी 12:17 में वो आंसू बहाकर रोया लेकिन उसने मन फिराव को सही में नहीं देखा। ஏசாவுடைய அழிவுக்கு காரணம் அவன் சும்மா அழுதானே ஒழிய உள்ளான மனம் திரும்புதலை காணவில்லை. और एसाव इसलिए नाश हुआ क्योंकि सिर्फ वो रोता था लेकिन एक सच्चा मन फिराव उसने नहीं எத்தனை देखा। பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அவன் விம்மி விம்மி அவன் இருதயம் உடைக்கப்பட்டு அவன் சும்மா அழல, அழுகும் போது உண்மையான மனம் திரும்புதலோடு ஒப்பு கொடுத்து நான் அழுவேன், ஒப்பு கொடுத்து நான் கதறுவேன் சொல்றோம் ரபாஷ். कितने लोग कहते हैं मैं सिर्फ आंसू बहाकर रोऊंगा नहीं लेकिन एक सच्चे मन फिराव के साथ रोऊंगा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। நீ ஆண்டவருடைய சமூகத்துல சும்மா அழுது அல்லேலூயா ஏமாத்தாத ஆண்டவரே तो ரபாஷ். प्रभु को सिर्फ रो के धोखा मत दो। அல்லேலூயா ஏமாத்த முடியாது அவரை சும்மா கண்ணை காசிக்க அம்மா வேணா ஏமாத்தலாம் கண்ணை और காசிக்க. आंसू बहाकर शायद मम्मी को आप धोखा दे सकते हैं। அல்லேலூயா हालेलुया। அவங்க அழுதுட்டானே என்ன செய்யறது போட்டோம் அப்படின்னு சொல்லி ஆளு கண்ணை காசைக்கிட்டாலே சிலர் மயங்கிடுவாங்க. और आपकी माँ कहेगी अरे रो गया करके वो छोड़ देगी, ஆண்டவரை இப்படி கண்ணை காசைக்கு மயக்கவே முடியாது. लेकिन परमेश्वर को ऐसे रो के आप धोखा नहीं दे அவன் सकते। மனம் கசந்து அழுது என்னத்தை காணவில்லை, அல்ல மனம் திரும்புதலை காணவில்லை. क्योंकि एसाव सिर्फ रोकर एक मन फिराव को देख नहीं எத்தனை पाया। பேர் நான் உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள வந்திருக்கிறேன். कितने लोग कहते हैं कि मैंने एक सच्चा मन फिराव किया है। உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள வந்த பிள்ளைகள் கரத்தை உயர்த்தி हाथ சொல்லலாம். उठाकर कहो कि मैंने एक सच्चा मन फिराव ஆண்டவரே, किया நான் है, உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள मैंने வந்திருக்கிறேன். एक सच्चा मन फिराव को किया है। Praise the Lord. हालेलुया। ஆண்டவர்கிட்ட எந்த வேஷமும் நடக்காது. और प्रभु के सामने कोई धोखा नहीं दे எந்த सकता। வேஷம் உண்மையா ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதம். और सच्ची में आप मन फिराओ तो आप आशीष देखेंगे। ஆண்டவருக்கு முன்னால நடிச்ச கதை நடக்காது. और कुछ नाटक करके आप कुछ देख नहीं सकते। हालेलुया। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அடுத்து நாம பார்க்கிறோம் அங்கே फिर वहां पर हम देखते हैं நாம இப்படி ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்காக ஆண்டவர் பேசுறார். और ऐसे समर्पण किया हुआ लोगों से प्रभु कहता है, உண்மையாய் மனம் திரும்பின ஜனங்களுக்காக சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். और मन फिरा हुआ लोगों को देखकर प्रभु प्रतिज्ञा देता है। நாம் இப்பொழுது 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் अब வாசிப்போம். जपन्या 3:15 को पढ़ेंगे। செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிப்போம்.
இந்த 15வது வசனத்திலே 4 விதமான காரியங்களை சொல்லுகிறார் ரபஸ். 4 प्रकार का बात 15 वचन में है. முதலாவது கர்த்தர் உன் ஆக்கினை என்ன செய்வார்? அகற்றுவார். पहला तेरा दंड को प्रभु निकालेगा. எத்தனை பேர் கர்த்தர் ஆக்கினையை அகற்றுகிறார்? ரபஸ். प्रभु दंड हटाता. நம்முடைய ஆக்கினை எப்படி கர்த்தர் அகற்றுகிறார்? हमारे दंड को कैसे उठा देता? அவர் நம்முடைய தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். हमारे दंड को क्रूस में उसने उठाया. நம்முடைய அடிகளை ஏற்றுக்கொண்டார். हमारे मार को उठाया. நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். पाप को लिया. அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார். हमारे लिए वो मारा गया. அவர் நமக்காய் பாவமானார். हमारे लिए वो पाप बन गया. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றோம்? ஹalleluya. அவருடைய காயங்களால் நாம குணமாய் இருக்கிறோம். அவர் நம்மை மீட்டு கொண்டார். ஹalleluya. कितने लोग कहते हैं उसके मार खाने से हम चंगे हुए और हमने उद्धार पाया. தண்டனையை கர்த்தர் அகற்றிட்டாரு, ஆக்கினை அகற்றிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते प्रभु ने दंड निकाल दिया. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹalleluya. यदि कोई मसीह में तो उसके लिए दंड नहीं है. ரோமர் 8:1 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. रोमियो पहला दे 8वें वचन में यदि कोई मसीह में तो उसके लिए कोई दंड नहीं है. முதலாவது ஆண்டவர் நம்முடைய ஆக்கினையை அகற்றி விட்டார். सबसे पहली बात प्रभु ने हमें दंड को उठा दिया. Praise the Lord. हालेलुया. இரண்டாவது என்ன சொல்றாரு? உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். दूसरी बात तेरे शत्रु को तेरे से अलग किया. சொல்லுங்க, சத்துருக்களை விலக்கினார். शत्रु को अलग किया. ஹalleluya. हालेलुया. நமக்கு சத்துரு யார் இன்னைக்கு? आज हमारा शत्रु कौन है? சத்துருவாய் காணப்படுகிறான். शैतान शत्रु नजर आता है. சிங்கத்தை போல உங்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, தொழிலை எல்லாவற்றையும் ஹalleluya ஆமென் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக ஹalleluya அவன் கெச்சிக்கிற சிங்கமாய் அலைகிறான். गरजते हुए सिंह की तरह आपके बच्चे परिवार के पीछे वो पड़ा है. ஆனால் இந்த நாள்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya உன் சத்துருவை நான் அகற்றி விட்டேன். लेकिन आज प्रभु प्रतिज्ञा देता है कि तेरे शत्रु को मैंने अलग किया. எத்தனை பேர் சத்துருடைய கிரியைகளை, அந்தகாரத்தின் கிரியைகளை கர்த்தர் அகற்றி போட்டார். இந்த ஆராதனையில வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அகற்றி போட்டார். ஹalleluya. कितने लोग कहते हैं कि आराधना में आए हम के लिए परमेश्वर ने सारे शत्रु को अलग किया. Praise the Lord. हालेलुया. ஒரு தடவை எலிசா அந்த சமாரியா மலை மேல இருந்தார். एक बार एलिशा उस समारी पर्वत के ऊपर था. சமாரியா பட்டணமே அந்த மலை மேல தான் இருந்தது. उस समारिया नगर ही उस पर्वत के ऊपर था. அப்ப சீரியாவின் ராணுவம் அந்த மலையை சுற்றி வளைச்சுக்கிருச்சு. तो जो सीरिया का जो राजा था उन लोग सब ने घेर दिया. இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் ஹalleluya பார்த்தா அவன் சீரிய ராணுவத்தை, एलिशा का जो दास ने उस सीरिया के सेना को देखा. அவன் சொன்னா இன்னைக்கு கதை முடிஞ்சு போயிரும் போலக்கேன்னு சொல்லி எலிசா கிட்ட சொன்னான். और एलिशा से कहा शायद आज हम हारेंगे. அப்ப எலிசா சொன்னா அவர்களோடு இருப்பதை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் அநேகராய் இருக்கிறார்கள். तो एलिशा ने कहा कि उनसे बढ़कर हमारे पास लोग हैं. அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தபோது जब एलिशा के दास ने अपनी आंखों को खोला, ஏராளமான குதிரைகள் ஹalleluya ஆமென் ரதங்கள் அங்கே ஆமென் அல்ல பறந்துகிட்டு நிக்கிறத பார்க்கறான். उसने बहुत से घोड़े और रथों को देखा. அந்த தேவ சேனை அவனுக்காக இறங்கியது. ஆமென் சத்துருக்களுடைய சேனைக்கு ஆமென் இவனுக்கு மத்தியில இறங்கினது. परमेश्वर का सेना शत्रु के सेना के बीच में खड़ा हो गया. சீரியாவின் ராணுவம் நெருங்க முடியாதபடிக்கு ஆமென் தேவனுடைய சேனை இறங்கி வந்தது. वो सीरिया का सेना करीब नहीं हो पाया, ऐसा परमेश्वर का सेना उतर आया. Praise the Lord. प्रभु की स्तुति हो. எத்தனை பேர் அல்ல சத்துருக்களை கர்த்தர் வேலைக்கு போட்டார். कितने लोग कहते हैं प्रभु ने शत्रु को पीछे किया. ஆமென். हालेलुया. இவங்களை கொல்ல வந்தவன், அழிக்க வந்த சத்துரு எப்படி என்ன செய்தான்? குருடன் ஆயிட்டான் எல்லாரும். और जो लोग इस मारने के लिए आए थे वो शत्रु सब अंधे हो ஒரு गए. கடைசிக்கு அவனுக்கு இவன் தான் சாப்பாடு போட்டு அனுப்ப வேண்டியதாயிருச்சு. और अंत में उन लोगों को भोजन देके इसी ने भेजा. மூன்றாவது அந்த அதிகாரத்தை அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அரபா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். और इस्राएल का जो राजा परमेश्वर तुम्हारे बीच में है. கொஞ்சம் விரலை உயர்த்தி கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. थोड़ा हाथ उठाकर कहो. முதலாவது நம்முடைய ஆக்கினையை அகற்றி போட்டார். पहले हमारा न्याय को निकाला. இரண்டாவது அல்லேலூயா சத்துருக்களை விலக்கி போட்டார். दूसरा शत्रु को अलग किया. மூன்றாவது என்ன பண்ணியிருக்கிறாரு? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நமது மத்தியிலே இருக்கிறார். तीसरा इस्राएल का परमेश्वर राजा हमारे बीच में है, நம்மோடு இருக்கிறார். हमारे संग है. ஒரு காலத்துல பாவம் தேவனை விட்டு பிரித்தது. இப்போ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தனால அவருடைய சமூகம் இறங்கி வந்திருக்கு. और एक बार पाप ने आपको परमेश्वर से अलग किया, लेकिन मन फिराव के कारण परमेश्वर हमारे बीच में है. ஆமென். நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறபடியால் எத்தனை பேர் நன்றி சொல்லுவோம். हमारे बीच में मंडरा रहे, कितने लोग धन्यवाद ஓ करेंगे. இந்த ஆராதனையில ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளையே, மனங்கசந்து ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளையே, தேவ சமூகம் அசைவாடுகிறது. इस आराधना में समर्पण करने वाले परमेश्वर के लोग के साथ प्रभु रहता. அடுத்து நான்காவது ஒரு காரியத்தை சொல்றார். அல்லேலூயா. இனி நீ என்ன காணாது இருப்பாய் ரபா.
Amen. Chapter 3 verse 15, the last portion we read. Hallelujah. Amen. Hereafter you will not see any any evil. अब Hallelujah. सपन्या 3 के 15 के अंतिम भाग में आगे से तू हानि को नहीं देखेगा. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். अब तू हानि को नहीं देखेगा. இந்த வருஷத்துல எத்தனையோ தீங்கை எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. इस वर्ष में बहुत से हानियों को आपने देखा है. அல்லது எத்தனையோ நஷ்டங்களை பிரச்சனைகளை போராட்டங்களை வியாதிகளை பலவீனங்களை கடந்து வந்தாச்சு. बहुत से नुकसान बीमारी और संघर्षों को आपने किया है. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். लेकिन अब प्रभु कहता है कि तुम हानि को नहीं देखेंगे. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி. तो हाथ उठाकर प्रभु धन्यवाद. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. तेरे प्रतिज्ञा के लिए धन्यवाद. 2022ல பிரவேசிக்கிற தேவ பிள்ளைகள் 2022 में प्रवेश करने वाले परमेश्वर के लोग புது வருஷத்துல பிரவேசிக்கிற தேவ பிள்ளைகள் नए वर्ष में प्रवेश करने वाले இனி நீ प्रभु के தீங்கை लोग காணாதிருப்பாய். तुम हानि को नहीं இனி நீ देखेंगे. தீங்கை காணாதிருப்பாய். अब तुम हानि को नहीं இனி நீ देखेंगे. தீங்கை காணாதிருப்பாய். अब तुम हानि को नहीं देखेंगे. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஹalleluya ஒரு வசனத்தை வாசித்து 20வது வசனம். एक वचन 20वां वचन हम செப்பனியா पढ़ेंगे. 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தினுடைய கடைசி பாகத்திலே வாசிக்கிறாரப்பா. அல்லது உங்களுடைய சிறையிருப்பை நான் என்ன செய்வேன், உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அதுதான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். और प्रभु कहता है कि तुम्हारे दिनों को मैं फिर लौटाऊंगा. 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல கர்த்தர் சொல்றார் நான் உன் சிறையிருப்பை என்ன செய்வேன் திருப்புவேன். और 3 के 20 में मैं तुम्हारे सारे अच्छी चीजों को फिर ஆமென். लौटाऊंगा. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காய் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை என்ன செய்தாரு, அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார், திருப்பினார். और अय्यूब ने जब मित्रों के लिए रोया तो प्रभु ने उसके उस परिस्थिति को बदल दिया. 126ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல வாசித்தால் 126 का पहला वचन भजन संहिता. கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பை திருப்பின போது जब प्रभु ने हमें उस परिस्थिति को बदला. 126ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பை திருப்பின போது जब प्रभु ने हमारे उस बंधुआई को बदला. நாங்கள் என்ன கண்டவர்களைப் போல இருந்தோம், சொப்பனம் கண்டவர்களைப் போல இருந்தோம். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்துன்னு हम சொல்லி. सपने देखने वाले लोग जैसे हम समझ नहीं पाए कि क्या हो रहा है. அந்த தூதன் அல்லியா பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வந்தபோது தூங்கி உறங்கிட்டு கிடந்தவன தட்டி எழுப்பி வெளியில வாணி இழுத்துட்டு வந்துட்டார். और उस बंदी से पतरस को उसने लाया तो समझ नहीं पाया कि क्या हो रहा அவன் है. எப்படித்தான் ரோட்டுக்கு வந்தாமனே அவனுக்கு தெரியல, ஏதோ சொப்பன மாதிரி நினைச்சான். और कैसे वो सड़क आ पहुंचा वो समझ नहीं पाया. ஹalleluya हालेलुया. ஆமென். அப்படி சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது ऐसे बंधुआई से जब प्रभु ने लौटाया. 126ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்கள் கர்த்தர் இவர்களுக்கு என்ன காரியம் செய்தாரு, பெரிய காரியங்களை செய்தார். 126 के 2 में लोगों ने कहा कि प्रभु ने इनके लिए महान काम किया. அதற்கு அடுத்து 3வது வசனத்துல நாங்களும் அல்லேலூயா சொன்னோம் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். फिर तीसरा वचन में हमने भी कहा कि प्रभु ने हमारे लिए किया. எத்தனை பேர் இந்த நாள்ல கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறபடினால அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். कितने लोग कहते हैं प्रभु बंधुआई को निकाल रहा है, इसके लिए प्रभु महान काम करता है. Amen. Today is the day of restoration for you. आज प्रभु सब फिर लौटाता है. Amen. The day of restoration for you today. फिर Hallelujah. स्थापित करने वाला दिन है. Amen. The Lord is going to restore everything in your life. प्रभु आपके जीवन में सब फिर लौटाएगा. Hallelujah. Hallelujah. Amen. Whatever you have lost, जो hallelujah. कुछ आपने खोया, Whatever things were broken in your life, जो आपके जीवन में टूटा, oh, the Lord is doing miracle today. प्रभु Hallelujah. आज अद्भुतों को You करता will है. see the wonder in your life. आपके Hallelujah. जीवन में अद्भुतों को आप The Lord देखेंगे. is restoring everything in your life. प्रभु Hallelujah. आपके जीवन में सब फिर लौटाता है. Hallelujah. हालेलुया. If you believe, say hallelujah. यदि आप विश्वास करें कहो If you see हालेलुया. hallelujah. कहो हालेलुया. Amen. हालेलुया. ஆண்டவருடைய பெரிய பாக்கியம் சிறையிருப்பை திருப்புற இந்த நாள் சிறையிருப்பை திருப்புகிற और நாள். आज का दिन प्रभु बंधुआई को निकलता. யோபு எப்படி இழந்தெல்லாம் பெற்றுக்கொண்டானோ जैसे अय्यूब ने सब खोया वह फिर पाया. அல்லேலூயா பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்து விட்டது. सब पाने का एक समय आया है. அடகு வச்சதெல்லாம் வரப்போகுது. जो कुछ आपने गिरवी रखा वो मिलेगा. முங்கி போயிரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா, முங்காது, முங்க விட மாட்டாங்க. वो डूब जाएगा आपने सोचा लेकिन डूबेगा नहीं. அவன் கடையில முங்கி போக ஆண்டவர் விட மாட்டார். उसके दुकान में वो डूबेगा नहीं. அல்லேலூயா நீங்க பைசாவை கொடுத்து வாங்கக்கூடிய அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். पैसा देकर उससे ले लोगे ऐसा प्रभु करेगा. அவர் எல்லாவற்றையும் திருப்புகிற தேவன். वो सब लौटाने वाला परमेश्वर உங்க है. பலத்தால் அல்ல, आपके सामर्थ्य नहीं, அல்லேலூயா உங்க பலத்தால் அல்ல, आपके शक्ति से नहीं, அவருடைய நாம மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். उसके नाम के महिमा के लिए वो सब कुछ करता है. அல்லேலூயா. இன்ன ஜெபத்துக்கு போனா, ஆராதனைக்கு போனா, ஞானசானம் எடுத்தா, பைபிளை தூக்குனா அதனால இப்படி ஆயிட்டான்னு யாரும் சொல்லிட கூடாது. அவர் பேருக்கு
ஆமென் சொல்லிடக்கூடாது. அவர் பேர் மகிமைக்காக அற்புதம் பண்றார். और इसलिए वो करता था कि लोग कह नहीं पाए कि आप प्रार्थना में गए, इसके लिए ऐसा हो गया. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்? ஹalleluya. कितने लोग कहते हैं प्रभु महान है? சொல்லுங்க நல்லவர். ஹalleluya. कहो प्रभु महान है. ஆமென். இம்மட்டும் அவர் உதவி செய்திருக்கிறார். अब तक मदद किया. ஆமென். கடைசியா இந்த வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றார். अंत में इस वचन में एक बात को वो कहता है. 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? ரபா உன்னை நான் கீர்த்தியும் பூமியில் உள்ள சகல ஜனங்களில் உன்னை நான் எப்படி வைப்பேன்? कीर्तियों पुगழ்ச்சியுமாய் வைப்பேன். जपनिया 3 के बीच में सब लोगों के बीच में आदर और स्तुति के लिए रखूंगा. எப்படி வைப்பேன்? कीर्तिயும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். आदर और स्तुति के योग्य रखूंगा. Praise the Lord. Hallelujah. प्रभु की स्तुति हो. சொல்லுங்க कीर्ति உங்க பேர் பெருசா மாத்த போறார். कहोगे कि तेरा नाम को वो ऊंचा करेगा. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பத்தி தெரிய போறாங்க. और गांव के लोग आपको समझ पाएंगे. Hallelujah. இனிமே நீங்க வீட்ல ஊர்ல நடக்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பண்ண போறார் ஆண்டவர். और जब गांव में आप चलोगे तो लोग ऐसा महान तरीके से समझेंगे. எத்தனை பேர் கர்த்தர் மாற்ற முடியும்? कितने लोग विश्वास करते हैं प्रभु बदल सकता है? உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களை கீர்த்தியும் ஹalleluya ஆமென் எப்படி மாத்துவாரு? ஆமென் ஹalleluya புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். आपको देखकर लोग चकित हो जाए, ऐसा प्रभु ऊंच और आदर से करेगा. இப்படி மாற்றின லிஸ்ட்ல ஒரு சில பேர் இருக்காங்க. और ऐसे आदर में किए हुए पर्ची में बहुत सारे लोग हैं. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல यहोशू 6 का 27 में. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல यहोशू का 6 अध्याय का 27 में. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அல்லவாசலாம். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமங்க என்ன செஞ்சிருச்சு? பரவிருச்சு. ஹalleluya. और यहोशू 6 के 27 में प्रभु यहोशू के साथ उसका नाम प्रसिद्ध हुआ. இன்னொரு ஏழை மனுஷனை குறித்து பார்க்கிற எஸ்தர் 9:4 ரபாஸ். एस्तर 9 के 4 में गरीब व्यक्ति के मोर्देकाயை கர்த்தர் உயர்த்தினார். मोर्देकाई को प्रभु ने ऊंचा किया. मोर्देकाயினுடைய கீர்த்தி தேசமெல்லாம் பரவி போனது. मोर्देकाई का नाम देश भर प्रसिद्ध हुआ. ஹalleluya. 9ஆம் அதிகாரம் எஸ்தர் 4வது வசனத்துல ரபாஸ். एस्तर 9 के 4 में. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல पहला इतिहास 14 का 17 में. தாவீதுனுடைய கீர்த்தி எங்கும் பரவ ஆரம்பித்தது. दाऊद का नाम सब जगह प्रसिद्ध हुआ. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 ன்னு சொன்ன பிறகு அவனுடைய கீர்த்தி பரவ ஆரம்பித்தது. और शाऊल ने तो 1000 लेकिन दाऊद ने 10000 ऐसा मारा कहते हैं. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சாலமோனுடைய கீர்த்தி பரவ ஆரம்பித்தது. और सुलेमान का भी नाम प्रसिद्ध हुआ. எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதனையில வந்திருக்கிற பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க कितने போகிறார்கள்? लोग कहते हैं आज आराधना में हमारे नाम को प्रभु प्रसिद्ध करता है. ஹalleluya. हालेलुया. ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, புது வருஷத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். बाजू वाले से कहो कि आने वाले वर्ष में प्रभु आपको आदर और स्तुति के योग्य बनाएगा. கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். ஹalleluya. ஹalleluya ரபா. हालेलुया. புது வருஷத்துல கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். और नए वर्ष में प्रभु आदर और स्तुति के योग्य बनाएगा. நல்ல விசுவாசத்தோட சொன்னீங்களா? क्या आपने विश्वास के साथ कहा? ஹalleluya. हालेलुया. 2022 கீர்த்தி புகழ்ச்சி வருஷம் ரபா. 2022 में एक नाम प्रसिद्ध होने वाला वर्ष है. ஹalleluya. हालेलुया. அக்காளுக்கு புகழ்ச்சி வரப்போகுது ரபா. बहन को एक नाम प्रसिद्ध होगा அண்ணனுக்கு புகழ்ச்சி வரப்போகுது ரபா. और भाई का नाम प्रसिद्ध होगा. இதுவரைக்கும் இகழ்ச்சியில கடந்தது ரபா. और अभी तक तो नाम कम था இகழ்ச்சியில கடந்ததெல்லாம் புகழ்ச்சியில மாட்ட போறாரா? और उसे प्रभु ऊपर करेगा. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுகிறார்? कितने लोग कहते हैं कि नाम को वो महान करता. ஆமென். நன்றி ஆண்டவரே. कहो प्रभु धन्यवाद. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நன்றி சொல்லுவாங்க. विश्वास करने वाले बच्चे धन्यवाद कहो. ஹalleluya ரபா. हालेलुया. ஹalleluya ரபா. हालेलुया. ஆமென். நாம் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम खड़े होकर प्रभु को धन्यवाद ஆண்டவருக்கு करेंगे. நன்றி சொல்லுவார் ரபா. प्रभु को हम सब धन्यवाद கர்த்தருடைய करेंगे. சமூகத்துல கடந்து வந்திருக்கிற தேவ प्रभु பிள்ளைகள் के उपस्थिति में आए परमेश्वर நாம் के लोग உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்தால் एक सच्चे मन फिराव को जब आप जगह देते हो, நமக்குள்ள குறைவுகளை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணும்போது, हमारे अंदर कमी को जब हम कबूल करते हैं, ஆண்டவரே என்னை கழுவும் என்று நாம் கதறி ஒப்பு கொடுக்கும் போது, प्रभु मुझे शुद्ध कर अगर पुकारे तो, இருதயம் உடைக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கும் போது, मन तोड़कर अगर आप प्रसिद्ध தேவ करते हैं, கிருபை இறங்குகிறது. प्रभु का अनुग्रह तो, தேவனுடைய சமூகம் இறங்குகிறது. प्रभु का उपस्थिति उतरता है, தேவன் உங்களை அவருடைய சமூகத்திலே மறைத்துக் கொள்ளுகிறார். प्रभु से तुम्हें ढक के रखता அவர் है. உங்களை கோபாக்கினைக்கு நியமிக்கவில்லை. उस न्याय के लिए वो आपको छोड़ता அவருடைய नहीं, இரக்கத்திற்காய் நியமித்திருக்கிறார். उसके अनुग्रह के लिए रखा அவருடைய है, புகழ்ச்சிக்காய் வைத்திருக்கிறார். उसके आदर के लिए रखा है, ஓ அவருடைய அல்லேலூயா கீர்த்திக்காய் वो வைத்திருக்கிறார். स्तुति के लिए रखा है. ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி हाथ उठाकर प्रभु धन्यवाद, நன்றி இயேசுவே ரலபா. धन्यवाद देश. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது जितना தேவனே. कहो उतना कम. ஓ இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களே நாம் வந்திருக்கிறோம். इस वर्ष के अंतिम दिनों में, இந்த வருஷத்துல எத்தனை இகழ்ச்சியை நீ கடந்து इस போனாய், वर्ष में कितना कमी बात எத்தனை थी, வேதனை நீங்கள் கடந்து जितना दुख का போனீர்கள், आपने सामना किया, எத்தனை வேதனை துக்கத்தை கடந்து
கடந்து போகிறீர்கள் जितना परेशानी का सामना किए, எவ்வளவு பணத்தை நஷ்டமாக்கி இருக்கிறீர்கள் जितना पैसों को आपने खोया, சரீரத்தில் எத்தனை போராட்டங்களை கடந்து शरीर में कितना संघर्ष किए, சரீரத்தில் எத்தனை பலவீனங்கள் வியாதியை கடந்து शरीर के कमजोरी और बीमारी, இந்த ஆராதனையில கர்த்தர் தொடுகிறார் அல்லவா इस आराधना में प्रभु छू रहा है। அன்பு சகோதரா சகோதரி அல்லவா प्रिय भाई बहन, ஓ தேவ கரம் உங்கள் மேல் வருகிறது ரபா प्रभु का हाथ आपके ऊपर आता அது है உங்களுக்கு நன்மை செய்யும்படியா आपको भला करने के लिए, காரியத்தை கைகூடி வரப்பண்ணும்படியா कार्यों को सफल करने के लिए, காரியத்தை வாய்க்க பண்ணும்படியா कार्यों को सफल करने के लिए।